வணக்கம் நண்பர்களே. சிவகாமியின் சபதம் பகுதி 1ல் பரஞ்சோதிங்கிற வீர இளைஞன் காஞ்சிபுரத்துக்கு வர்ற வழியில் நடந்த சம்பவங்களையும் அவன் கூட வழித்துணையாக வந்த புத்த பிட்சுவை பற்றியும் சிவகாமி அம்மையோட நடன அரங்கேற்றம் பாதியில் நின்னதுக்கான காரணத்தையும் மதம் பிடிச்ச யானை மேலே வேலை எறிஞ்சி அந்த யானைக்கிட்ட இருந்து பரஞ்சோதி யார் யாரை காப்பாற்றினாருங்கிறத பற்றியும் அதுக்கப்புறம் அவர் காஞ்சிபுரத்து காவலர்களால் சிறையில் கொண்டு அடைக்கப்பட்டது வரைக்கும் பார்த்தோம். தொடர்ந்து நடந்த விஷயங்கள் இரண்டாம் பதிவாக இதோ உங்களுக்காக. ஆயனர்கிட்டையும் சிவகாமி கிட்டையும் இருந்து கிளம்பின பிறகு மகேந்திர சக்கரவர்த்தியும் மாமல்லரும் குதிரைகளை திருப்பிக்கிட்டு ரொம்ப வேகமாக அரண்மனைக்கு போய் சேர்ந்தாங்க. அவங்கள பார்த்ததும் அரண்மனை வாசலில் காவல் செஞ்சிட்டு இருந்த வீரர்கள் வாழ்க வாழ்க சக்கரவர்த்தி பெருமான் வாழ்க, வாழ்க வாழ்க மாமல்ல மகாவீரர் வாழ்கன்னு கோஷம் போட்டுக்கிட்டு அவங்கள கும்பிட்டு வழிவிட்டு நின்னாங்க. அந்த காவலர்களோட வாழ்த்துற சத்தத்தோட அங்கே வரிசையாக நின்றுட்டு இருந்த குதிரைகள் கணைக்கிற சத்தமும் சேர்ந்து கேட்டுச்சு. அரண்மனையோட முன்வாசலை தாண்டி அவங்க உள்ளே நுழைஞ்சதும் அங்கே இருந்த விசாலமான நிலாமுற்றத்தில் நிறைய வீரர்கள் கூட்டம் கூட்டமாக அணிவகுத்து நிற்கிறது தெரிஞ்சுது. சக்கரவர்த்தியையும் குமார பல்லவரையும் பார்த்ததும் அந்த வீரர்களும் ஜெயகோஷம் போட்டாங்க. எல்லாருக்கும் முன்னால் நின்ன ஒருத்தர் மட்டும் அந்த கூட்டத்திலிருந்து தனியாக பிரிஞ்சு முன்னால் வந்து பணிவோடு நின்னார். சக்கரவர்த்தி அவரை பார்த்து, சேனாதிபதி, தூதர்களுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லியாச்சா? புறப்படுறதுக்கு தயாராக இருக்காங்களான்னு கேட்டார். ஆமாம் பிரபு, எல்லாருக்கும் சொல்லிட்டேன். அவரவர் என்னென்ன திசைக்கு போகணுன்னு சொல்லிட்டேன். எல்லாரும் கிளம்ப தயாராக இருக்காங்க. உங்களோட உத்தரவுக்காக தான் காத்திருக்காங்கன்னு சேனாதிபதி சொன்னார். சக்கரவர்த்தி நரசிம்மவர்மரை பார்த்து, குழந்தாய், உன் அம்மா கவலையோடு இருப்பா. அவகிட்ட போய் என்ன விஷயம்னு சொல்லு. 2 பேரும் ராத்திரி சாப்பிட்டு முடிச்சுட்டு மேல் மாடத்துக்கு போங்க. இந்த தூதர்களை அனுப்பிட்டு நானும் அங்கே வந்துடுறேன்னு சொன்னார். ரொம்ப காலமாக சக்கரவர்த்தி சமண சமயத்தவராக இருந்ததுனால ராத்திரி சாப்பிட்றதே இல்லை. சைவ மதத்துக்கு மாறினாலும் அவர் இன்னும் அந்த ராத்திரி சாப்பிட்ற பழக்கத்தை மட்டும் ஆரம்பிக்கலை. ஆகட்டும்பா, இதோ போகிறேன். ஆனால் எல்லா படைகளும் வந்து சேர்ற வரைக்கும் காத்திருக்கணுமா? ஏற்கனவே தயாராக இருக்கிற படைகள் உடனே போருக்கு புறப்படலாம் இல்லையா? சக்கரவர்த்தி புன்னகையாக ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு, அதை பற்றி யோசிக்கலாம் குழந்தாய். நீ இப்போது உங்கள் அம்மாவை போய் பார்த்து பேசு அப்படின்னாரு. மாமல்லர் போன பிறகு மகேந்திரர் சேனாதிபதியை பார்த்து, கலிப்பகையாரே, தூதுவர்கள்கிட்ட சொல்லி அனுப்ப வேண்டிய செய்தி என்னன்னா, தொண்டை மண்டலத்திலையும் சோழ மண்டலத்திலையும் இருக்கிற ஒவ்வொரு கோட்டத்திலையும் 1000 வீரர்கள் இருக்கிற மாதிரி படைகளை திரட்டி தயார் செஞ்சு வச்சுருக்கணும். நாம் மறுபடி தகவல் அனுப்பின உடனே படை கிளம்ப தயாராக இருக்கணும். நான் சொல்கிறது தெரியுதான்னு கேட்டார். தெரியுது பிரபு. கோட்டையை பத்திரப்படுத்துறதுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் செஞ்சாச்சா? துறவிகளை தவிர வேறு யாரையும் விசாரிக்காமல் கோட்டைக்குள்ளே விடக்கூடாதுன்னு உத்தரவு போட்டிருக்கேன். வெளியே போகிறவங்களையும் கவனிக்க சொல்லியிருக்கேன். நகரத்துக்குள்ளேயும் யார் மேலேயாவது சந்தேகம் இருந்தால் அவங்கள சிறைப்படுத்தி காவலில் வைக்க சொல்லியிருக்கேன். கோட்டை சோரெல்லாம் சரி பண்ணியாச்சா சேனாதிபதி? இந்த பல்லவ சாம்ராஜ்யம் நிலைச்சு நிற்கிறது இந்த காஞ்சி கோட்டையோட பாதுகாப்பையே பொறுத்து கூட இருக்கலாம். பல்லவ சாம்ராஜ்யத்தை பாதுகாக்கிறதுக்காக காவிரியிலிருந்து கிருஷ்ணா நதி வரை லட்சக்கணக்கான வீரர்கள் காத்து கிடக்குறாங்க பிரபு. உண்மைதான். ஆனால் அவங்க வெறுங்கையால் சண்டை போட முடியாது இல்லையா? அந்த லட்சக்கணக்கான வீரர்களுக்கும் வேண்டிய வேல்களும் வாள்களும் எங்கே அப்படின்னு சக்கரவர்த்தி கேட்டார். சேனாதிபதி கலிப்பகையார் மௌனமாக இருந்தார். கீழே சோழ நாட்டில் வேலும் வாளும் நல்லா செய்வாங்க போல தெரியுது. யானை மேலே எரிஞ்சிருந்த வேலை நீர் பார்த்தீரா? இல்லை பிரபு. மாமல்லங்கிட்ட அந்த வேல் இருக்குது. மாமாத்திரர்னு அதில் எழுதியிருக்கு. மாமாத்திரருங்கிற பட்டமே கீழே சோழ நாட்டுக்குள்ளது தானே? ஆமாம் பல்லவேந்திரா. அந்த வேலை எரிஞ்சவன் கீழே சோழ நாட்டானா தான் இருக்கும். அந்த மாதிரி வேலை எறியக்கூடிய வீரர்கள் 1000 பேர் இருந்தால் போதும். இந்த காஞ்சி கோட்டையோட காவலை பற்றி கவலையே இல்லைன்னு சக்கரவர்த்தி சொல்ல, பல்லவ சைனியத்தில் எத்தனையோ 1000 வேல் வீரர்கள் இருக்காங்க பிரபு. அந்த வேலை எரிஞ்சவன் 10,000ல் ஒரு வீரன். அவனை கண்டிப்பாக கண்டுபிடிச்சே ஆகணும். சேனாதிபதி அமைதியாக நின்னார். அப்புறம் சக்கரவர்த்தி, கலிப்பகையாரே, இன்னும் ஒரு விஷயம். காவி துணி கட்டியிருக்கிறவங்க பற்றின உத்தரவை மாற்றணும். ஆயனரையும் அவர் மகளையும் பார்த்துட்டு நாங்கள் திரும்பி வரும்போது நிலா வெளிச்சத்தில் ஒரு புத்த பிட்சு நிற்கிறது தெரிஞ்சுது. சட்டுன்னு அவர் இருட்டில் மறைஞ்சிக்கிட்டாரு. உத்தரவு என்ன பிரபு? ராஜவிகாரத்து மேலே கவனம் வைங்க. புதுசாக வந்திருக்கிற புத்த பிட்சு யாருன்னு பார்க்கணும். உடனே ஏற்பாடு செய்கிறேன் பிரபு. பிறகு சேனாதிபதி கலிப்பகையார் ஒவ்வொரு தூதரையும் கூப்பிட்டு
இன்னென்ன பகுதிக்கு இவர் போறாருன்னு சக்கரவர்த்திக்கு தெரியப்படுத்தினாரு. தூதர்கள் தனித்தனியாக சக்கரவர்த்தியை கும்பிட்டு வணங்கிட்டு குதிரை மேலே ஏறி வேகமாக கிளம்பி போயிட்டாங்க. மாமல்லர் அவரோட அப்பா சொன்ன மாதிரி அரண்மனை நிலாமுற்றத்தை கடந்து உள்வாசலில் போய் குதிரை விட்டு இறங்கினார். அதுக்காகவே காத்திருந்த மாதிரி அங்கே நின்ன 2 வீரர்கள் மாமல்லர் வந்த குதிரையை பிடிச்சி கொண்டு போயிடுறாங்க. அப்புறம் மாமல்லர் விசாலமான அழகான அந்த அரண்மனைக்குள்ளே தீபத்தை ஏந்திட்டு பின்னால் வர்றவங்க திணற அளவுக்கு வேக வேகமாக நடந்து போனார். புதுசாக அந்த அரண்மனைக்குள்ளே வர்றவங்க அங்கே குறுக்க நெடுக்காக இருக்கிற நடபாதையில் வழி கண்டுபிடிச்சி போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குமா. ஆனால் நரசிம்மர் அந்த பாதை வழியாக வளைஞ்சு போய் அரண்மனை அந்த புறத்துக்கு போனார். அங்கே அழகான சிற்ப வேலைப்பாடுகளோடு செய்யப்பட்டிருந்த ஒரு வாசல்கிட்ட போனதும், குழந்தாய் வந்துட்டியான்னு ஒரு குரல் கேட்டுச்சு. மறுநொடியே பல்லவ சாம்ராஜ்யத்தோட பட்ட மகிழ்ச்சி புவன மகாதேவி அந்த புற வாசப்படியில் வந்து நின்னாங்க. அவங்களோட கம்பீரமான தோற்றமும் வயதானதுனால முதிர்ந்த சௌந்தரியமான அந்த முகமும் திரிபுவன சக்கரவர்த்தி நின்று பல்லவ சாம்ராஜ்யத்து மக்கள் அவங்கள கொண்டாடுறது அவங்களுக்கு ரொம்ப பொருந்தும்னு தெரியப்படுத்துகிற மாதிரி இருந்துச்சு. அம்மான்னு பக்கத்தில் வந்த மகனை சக்கரவர்த்தினி 2 கைனாலையும் கட்டி அணைச்சிக்கிட்டு, குழந்தாய் இன்னைக்கு நீ ஏதோ சொல்ல ஆரம்பிக்கிறதுக்குள்ள மாமல்லர், அம்மா உங்களை ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன், நீங்கள் எனக்கு ஒரு வரம் தரணும்னாரு. பூவன மகாதேவியோட முகத்தில் ஒரு புன்சிரிப்பு வந்தது. வரமா கேள் தரேன், அதுக்கு பதிலாக நானும் ஒரு வரம் கேட்பேன், நீ அதை தரணும்னு அன்போடு சொன்னாங்க. உடனே மாமல்லர், பிள்ளை அம்மா கிட்ட வரம் கேட்குறது நியாயம், பிள்ளைக்கிட்ட அம்மா வரம் கேட்குறது எங்கேயாவது உண்டா, முடியவே முடியாதுன்னு சொல்ல பூவன மகாதேவி முகத்தில் இருந்த சிரிப்பு காணாமல் போயிடுச்சு. 2 பேரும் உள்ளே போனாங்க. நரசிம்மர் அவர் போட்டிருந்த நகை ஆபரணங்களை எல்லாம் கழட்டி வச்சுட்டு வந்தார். அம்மாவும் பிள்ளையும் அந்த புற பூஜை மண்டபத்துக்கு போனாங்க. அங்கே நடுவில் நடராஜமூர்த்தியோட உருவம் அழகான அலங்காரங்களோடு இருந்துச்சு. அதுக்கு பின்பக்கம் இருந்த சுவர்களெல்லாம் சிவபெருமானோட பல ரூபங்களையும் கிருஷ்ணர் குழந்தையாக இருக்கும்போது செஞ்ச லீலைகளையும் விதவிதமான வண்ணங்களில் அழகழகாக செஞ்சு வச்சுருந்தாங்க. பூஜையெல்லாம் முன்னாடியே முடிஞ்சதுனால தாயும் மகனும் அந்த நடராஜ பெருமானை கும்பிட்டுட்டு வெளியே வந்து சாப்பிட்ற மண்டபத்துக்கு வந்தாங்க. சாப்பிட உட்கார்ந்ததும் புவன மகாதேவி, குழந்தாய் ஏதோ முக்கியமான செய்தி வந்திருக்கான், கோட்டை வாசல்லாம் சாத்தியாச்சான், அரண்மனையெல்லாம் அல்லோகலப்படுது, எனக்கு மட்டும் ஒன்றுமே தெரியல, நீயாவது சொல்லக்கூடாதா, பெண்கள்லாம் மட்டமானவங்க, அவங்களுக்கு ஒன்றுமே தெரிய வேண்டியதில்லைன்னு நீ கூடவா நினச்சிட்ருக்கேன்னு கேட்டாங்க. மாமல்லர் சாப்பாடு பரிமாறிட்டு இருந்த வேலைக்காரங்களை ஏறிட்டு பார்த்துட்டு, அம்மா சாப்பிட்டு முடித்ததும் மேல் மாடத்துக்கு போய் எல்லா விவரத்தையும் சொல்கிறேன், ஆனால் ஒன்று மட்டும் இப்போவே கேட்டுக்கிறேன், இனிமேல் தினமும் நான் வந்த பிறகு தான் நீங்கள் ராத்திரி சாப்பிடணும்னு இவ்வளோ நேரம் சாப்பிடாமல் இருக்கக்கூடாது, அந்த பழக்கத்தை இன்னையோடு நிறுத்திக்கணும்னு சொன்னார். இதை கேட்ட சக்கரவர்த்தினி மகனை அன்பாக ஒரு பார்வை மட்டும் பார்த்துட்டு வேறு எதுவுமே பேசாமல் இருந்தாங்க. காஞ்சி அரண்மனையில் பகல் சாப்பாடு ராஜரீக சம்பிரதாயங்களோட ஆடம்பரமாக நடக்குமா. பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்க, அந்நிய நாடுகள்லேருந்து வந்த பெரியவங்க, சிவனடியார்கள், வைஷ்ணவ பெரியவர்கள், பெரிய பெரிய கலைஞர்கள், தமிழ் கவிஞர்கள், வடமொழி பண்டிதர்கள்னு எல்லாரும் விருந்தாளிகளாக வந்து அந்த பகல் சாப்பாட்டை ஒன்றா உட்காந்து சாப்பிடுவாங்களாம். அதனால் பகல் சாப்பாடு நேரத்தில் அரண்மனையில் இருக்கிறவங்க யாரும் அவங்களுக்குள்ளே எதுவுமே கலந்து பேசிக்கிறது முடியாத காரியம். அது மட்டும் இல்லாமல் பகல் நேரத்தில் சக்கரவர்த்தியும் மாமல்லரும் ராஜாங்க வேலைகளில் இருப்பாங்க. அதனால் தாயும் பிள்ளையும் நேரில் பார்த்து பேசிக்கிறதுக்காக இந்த ராத்திரி சாப்பாட்டு வேலையை சக்கரவர்த்தி ஏற்பாடு செஞ்சுருந்தாராம். அதுக்கு பிறகு அரண்மனை மேல் மாடத்தில் போய் 3 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கலந்து பேசுகிறது வழக்கமாக இருந்துச்சு. அதே மாதிரி தான் இன்றைக்கும் சாப்பிட்டு முடித்ததும் தாயும் மகனும் மேல் மாடத்துக்கு போய் அங்கே இருந்த பளிங்குக்கல் மேடை மேலே உட்காந்துருந்தாங்க. பால் நிலாவோட வெளிச்சத்தில் அந்த காஞ்சிபுரம் என்றைக்குமே இல்லாத ஒரு பெரிய அமைதியாக இன்னைக்கு இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது. மாமல்ல நரசிம்மவர்மர் அங்கே உட்காந்துருந்தாலும் அவரோட மனசு அந்த நகரத்தோட கீழ்கோட்டை வாசலுக்கு போயிடுச்சு. இப்போது அந்த கோட்டை வாசலை விட்டு ஒரு பல்லாக்கு போயிட்டுருக்கோம். அதில் ஆயனரும் அவர் மகளும் உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்கு இன்றைக்கி எவ்வளோ பெரிய ஆபத்து வந்துச்சு. மத யானை மேலே வேலை எரிஞ்சு அவங்கள காப்பாற்றின வீரன் யாராக இருப்பான்? இப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது மகன் அவனா ஏதாவது பேசுவான்னு இவ்வளோ நேரம் காத்திருந்த புவன மகாதேவி மகன் ஏதோ ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, குழந்தாய் அப்படின்னு கூப்பிட்டாங்க. உடனே மாமல்லர் கனவு கலைஞ்சி எழுந்த மாதிரி திடுக்குன்னு அம்மாவை பார்த்து, அம்மா
நான் ஆசைப்பட்ட வரத்தை உங்ககிட்ட இப்போவே கேட்டுடுறேன். உங்களுக்கு புண்ணியமாக போட்டும் என்ன இனிமேல் குழந்தைன்னு மட்டும் கூப்பிடாதீங்க. நான் என்ன இன்னும் பச்சை குழந்தையா? பல்லவ சாம்ராஜ்யத்தில் இருக்கிற புகழ்வாய்ந்த மல்லர்களையெல்லாம் ஜெயிச்சு மாமல்லன்னு பேர் வாங்கியிருக்கேன். இன்னமும் என்ன குழந்தைன்னு கூப்பிட்டா நான் என்ன செய்ய? அப்பாவும் இன்னும் என்னை தொட்டில் கிடக்கிற குழந்தையாவே நினச்சி நடத்துகிறாரு. உங்கள் 2 பேருக்கு நடுவில் நான் மாட்டிக்கிட்டு அதுக்கு என்ன செய்கிறது? பெற்றவங்களுக்கு மகன் எப்போவுமே குழந்தைதான்னு குரல் கேட்டுச்சு. தாயும் மகனும் திரும்பி பார்த்தாங்க. அவங்களுக்கு தெரியாமல் மகேந்திர சக்கரவர்த்தி பின்னால் வந்து நிற்கிறத தெரிஞ்சுக்கிட்டு 2 பேரும் பயபக்தியோடு எழுந்து நின்னாங்க. மகேந்திரர் பளிங்கு மேடையில் உட்கார்ந்ததும் புவன மகாதேவியும் மாமல்லரும் உட்கார்ந்தாங்க. தேவி, குழந்தை ஏதாவது சொன்னானா அப்படின்னு சக்கரவர்த்தி கேட்டார். இன்னும் ஒன்றும் சொல்லலை. உங்கள் மேலேயும் என் மேலேயும் குறை தான் சொல்லிகிட்டு இருந்தான். குறை சொல்லாமல் வேறு என்னப்பா சொல்ல? பல்லவ சாம்ராஜ்யத்துக்குள்ளே வேறு நாட்டவங்க படைகளோடு நுழைஞ்சிருக்காங்கன்னு தகவல் கிடச்ச பிறகும் நம்ம வெறுமனை கையை கட்டிட்டு உட்கார்ந்துருக்கிறதா? சேனாதிபதி கலிப்பகையார் சேனையை திரட்டுறதுக்குள்ளே கலியுகமே முடிஞ்சிரும் போல தெரியுது. இவ்வளோ நேரத்துக்குள்ளே நம்ம சைன்யம் போருக்கு கிளம்பியிருக்க வேண்டாமான்னு கொதிச்சார் மாமல்லர். பல்லவ சாம்ராஜ்யத்துக்குள்ளே வேறு நாட்டுக்காரங்க நுழைஞ்சிருக்காங்களா? இது என்ன அப்படின்னு புவன மகாதேவியும் ஆச்சரியத்தோடையும் அவநம்பிக்கையோடையும் கேட்டாங்க. ஆமா தேவி, கொஞ்சம் நஞ்சமாக இல்லை, பெரிய படைகளோட திடீர்னு நுழைஞ்சிருக்காங்க. பல்லவேந்திரா, மந்திர ஆலோசனை சபையில் நான் மட்டும் வாயவே திறக்கக்கூடாதுன்னு ஏன் எனக்கு உத்தரவு போட்டீங்க? எல்லாரும் ஏதேதோ பேசிகிட்டு இருக்கும்போது என் மனசு கொதித்த கொதிப்பை ரொம்ப கஷ்டப்பட்டு அடக்கிட்டு இருந்தேன். மாமல்லரோட இந்த பேச்சை மறுத்து சக்கரவர்த்தி பட்ட மகிழ்ச்சியை பார்த்து, தேவி, நரசிம்மன் இன்னும் குழந்தையாவே தான் இருக்கான். வந்திருக்கிற யுத்தம் எப்பேற்பட்டதுன்னு அவனுக்கு இன்னும் தெரியல. 2 பேரும் கேட்டுக்கோங்க. வாதாபி மன்னன் புலிகேசி பெரிய படைகளோட துங்கபத்திர நதியை கடந்து நம்ம பல்லவ சாம்ராஜ்யத்துக்குள்ளே நுழைஞ்சிருக்கான். அவனோட சைன்யத்தில் லட்சக்கணக்கான வீரர்கள் இருக்காங்களாம். ஆயிரக்கணக்கான யானைகள் இருக்குதான். பெரிய காளைகள் பூட்டின வண்டிகள் மட்டும் 100 கணக்கில் தொடர்ந்து வந்துட்டே இருக்கான். 10,000 கணக்கில் குதிரை வீரர்கள் இருக்காங்களாம். ரொம்ப காலமாகவே புலிகேசி இந்த யுத்தத்துக்கான ஏற்பாடுகளை செஞ்சிட்டு இருந்திருக்கான். நம்ம ஒற்றர்கள் எப்படியோ ஏமாந்து போயிருக்காங்க. நம்ம எல்லை காவல் படைகளை புலிகேசியோட ராட்சச படைகள் ரொம்ப சீக்கிரத்தில் முறியடிச்சிட்டு வேகமாக முன்னேறி வந்துட்டே இருக்குது. அதை எதிர்த்து தடுத்து நிறுத்துகிற அளவுக்கு நம்மக்கிட்ட இப்போ படைபலம் இல்லை. அங்கங்கே இருக்கிற நம்ம படைகள் பின்வாங்கி வந்துட்டு இருக்குது. பல்லவ ராஜ்யத்துக்கு வந்திருக்கிற ஆபத்து ரொம்ப பெருசு தான். ஆனாலும் நெற்றிக்கண்ணை திறந்து திரிபுரத்தை எரித்த சிவபெருமானோட அருளால் முடிவில் நமக்கு தான் வெற்றி கிடைக்க போகுது. அதை பற்றி சந்தேகமே வேண்டியதில்லை. அப்பா பேசி முடிக்கிற வரைக்கும் பொறுமையோடு கேட்டுட்டு இருந்த நரசிம்மர், அப்பா, பல்லவ சைன்யம் பின்வாங்கிட்டு வந்துட்டு இருக்கா, இது என்ன அவமானம்? இப்போவே எனக்கு அனுமதி மட்டும் கொடுங்கப்பா. நம்ம பக்கம் தயாராக இருக்கிற படைகளை கூட்டிகிட்டு நான் புறப்படுறேன் போருக்குன்னாரு. பொறு நரசிம்மா, பொறு. பல்லவ சைன்யத்தை நீ நடத்திட்டு போகிற காலம் வரும். அது வரைக்கும் பொறுமையோடு நான் சொல்கிறத கேட்டு நடக்கணுமா? கேட்குறேன்ப்பா. இன்னைக்கு ராத்திரி ஒரு முக்கியமான வேலை இருக்குது, என் கூட வரியா? வரேன்ப்பா, வரேன். தேவி, நரசிம்மன் இன்னையிலேருந்து நான் குழந்தைய நடத்த போகிறதில்ல, ஒரு நண்பனை போல தான் நடத்த போகிறேன். மந்திர ஆலோசனைகளில் கலந்துக்கிற உரிமையையும் அவனுக்கு இன்னையிலேருந்து கொடுக்குறேன். நீயும் இனிமேல் அவனை குழந்தைன்னு கூப்பிடாத அப்படின்னு சொன்னார் சக்கரவர்த்தி. புவன மகாதேவியை படுத்து உறங்க சொல்லிட்டு அப்பாவும் மகனும் அரண்மனையிலேருந்து வெளியே கிளம்புனாங்க. இது இப்படி இருக்க, அங்கே கயிறு வழியாக மேலே ஏறின பரஞ்சோதி மேல்கூரை பக்கத்து வரைக்கும் உயரமாக ஏறின பிறகு 2 இரும்பு மாதிரியான கைகள் வந்து பரஞ்சோதியை பிடிச்சி மேலே தூக்குற மாதிரி இருந்துச்சு. மறுநொடியே அவன் மேற்கூரையில் நிற்கிறதையும் அவனுக்கு எதிரில் வாயில் விரலை வச்சு பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிற மாதிரி சைகை காட்டிட்டு புத்த பிட்சு நிற்கிறதையும் பார்த்தான். அவருக்கு பின்னால் இன்னொரு இளம் வயசு புத்த சன்னியாசி நிற்கிறதும் தெரிஞ்சுது. பெரிய பிட்சு ஜாடை காட்டின உடனே அந்த இளம் வயசு புத்த சன்னியாசி கயிறை மேலே இழுத்து சுருட்டி அந்த காவி துணிகளை வச்சு கட்டிக்கிட்டாரு. பரஞ்சோதி கூரை மேலே நின்றுக்கிட்டே சுற்றி சுற்றி பார்த்தான். கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் காஞ்சிபுரத்து மாளிகைகள் நிலா வெளிச்சத்தில் அழகாக பிரகாசிச்சுட்டு இருந்துச்சு. இதுக்குள்ளே பெரிய பிட்சு சிறைச்சாலை கூரையோட ஓட்டையை அது முதல்ல இருந்த மாதிரியே ஓடுகளை அடுக்கி அடைச்சிட்டு பரஞ்சோதியை ஒரு விரலால் தொட்டு பின்னாலே வா அப்படிங்கிற மாதிரி சைகை காட்டினார். அவர் பின்னாடியே பரஞ்சோதியும் அந்த இளம் புத்த பிட்சுவும் ஓட்டுக்கூரை மேலேயும் மண்டபங்கள் மேலேயும் சத்தம் எதுவுமே கேட்காத மாதிரி மெதுவாக நடந்து வந்தாங்க. தெருவில் ஏதாவது சத்தம் கேட்டால் புத்த பிட்சு உடனே பின்னால் வர்றவங்களுக்கு ஜாடையை காட்டிட்டு அமைதியாக உட்காந்துக்கிடுவார். அப்புறம் அந்த சத்தம் நின்ன பிறகு மெதுவாக எந்திரிச்சு நடப்பார். இப்படியே 7-8 கட்டடங்களோட மேற்கூரை வழியாக நடந்து ஒரு வீட்டோட முற்றத்தில்
தெருவோரத்தில் பன்னீர் மரங்கள் அடர்த்தியாக வளர்ந்துருந்த இடத்துக்கு வந்தாங்க. பன்னீர் மரங்களோட இலைகளுக்கு நடுவில் அங்கங்கே கொத்து கொத்தா பன்னீர் பூக்கள் அப்படியே நிலா வெளிச்சம் பட்டு வெள்ளி பூக்கள் மாதிரி மின்னிட்டு இருந்துச்சு. அந்த பூக்களோட நறுமணத்தை வாங்கி அப்படியே தென்றல் காற்று அந்த பகுதி முழுக்க பரப்பிட்டு இருந்துச்சு. புத்த பிட்சு தெருவில் 2 பக்கமும் நல்லா பார்த்துட்டு அந்த பன்னீர் மரத்தை பிடிச்சிட்டு கீழே இறங்கினார். பரஞ்சோதியும் அந்த இளம் பிட்சுவும் அதே மாதிரி கீழே இறங்கினாங்க. கொஞ்சம் தூரம் நடந்து கோயில் மாதிரி இருந்த ஒரு அழகான கட்டடத்தோட வாசலுக்கு பக்கத்தில் வந்து சேர்ந்தாங்க. அந்த கட்டடம் தான் காஞ்சி நகரத்துக்குள்ளே இருந்த புத்த விகாரங்களுக்குள்ளே ரொம்ப பெருசு. ராஜவிகாரம்னு அதை சொல்கிறது உண்டு. கருணாமூர்த்தியான புத்த பகவானோட திருப்பற்களில் ஒன்று அந்த கோயில் கர்ப்ப கிரகத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்துச்சு. பல்லவ மன்னர்கள் ஒவ்வொருத்தரும் வேறு வேறு மதத்தில் பற்று கொண்டவர்களாக இருந்தாலும் எல்லா மதங்களையும் சமமாக பார்க்குறவங்க. எல்லா மதங்களுக்கும் அந்தந்த மதம் சார்ந்த விஷயங்களுக்காக மானியங்களும் கொடுக்கறது அவங்களோட வழக்கமாக இருந்துச்சு. அப்படி ராஜாங்க மானியம் இந்த ராஜவிகாரத்துக்கும் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் காஞ்சிபுரத்தில் சில பெரிய பெரிய செல்வந்தர்கள் பௌத்த சமயத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாங்க. அவங்களில் ஒருத்தர் தனதாசன். அந்த தனதாசன் அவரோட ஒரே மகன் வியாதி முத்தி போய் பிழப்பானா மாட்டானாங்கிற நிலைமை வந்த சமயத்தில் மகன் பிழைச்சா இந்த ராஜவிகாரத்தை புதுப்பிச்சு தரேன்னு வேண்டிக்கிட்டாராம். அவரோட மகனும் பிழைக்க ஏராளமான பொருள் செலவு செஞ்சு அந்த ராஜவிகாரத்தை புதுப்பிச்சு சீரமைச்சு கொடுத்தாராம். முத்து மாதிரி சுண்ணாம்பு பூசப்பட்டிருந்த அந்த ராஜவிகாரம் நிலா வெளிச்சத்தில் அப்படியே அழகாக இருந்துச்சு. அதை பார்த்த பரஞ்சோதி, ஆஹா என்ன அழகான கோயில்னு சொன்னான். புத்தபிட்சு சட்டுன்னு அவனோட வாயை பொத்துனார். அந்த நேரம் அவங்க பன்னீர் மரங்களோட நிழலை தாண்டி ராஜவிகாரத்துக்கு எதிரில் இருந்த திறந்த வெளியில் நின்றுட்டு இருந்தாங்க. அதே சமயம் ராஜவிகாரத்துக்கு எதிர் வரிசையில் இருந்த கட்டடங்களோட இருட்டான நிழல்ல இருந்து 2 வெள்ளை குதிரைகள் வெளியில் வந்துச்சு. அந்த குதிரைகள் மேலே 2 வீரர்கள் இருந்தாங்க. ஒருத்தர் நடுத்தர வயசுக்காரு, இன்னொருத்தர் வாலிபன். 2 பேரும் பெரிய முண்டாசு கட்டியிருந்தாங்க. 2 குதிரையும் ராஜவிகாரத்துக்கு பக்கத்தில் வந்துச்சு. வீரர்களில் மூத்தவர் புத்தம் சரணம் கச்சாமின்னாரு. இளம்பிட்சு தர்மம் சரணம் கச்சாமின்னாரு. அடிகளே, ராத்திரி 2ஆம் ஜாமத்துக்கு மேலே யாரும் வெளியில் கிளம்பக்கூடாதுன்னு தெரியுமான்னு அந்த மூத்த வீரர் கேட்க, புத்த பிட்சு தெரியும், ஆனால் சன்னியாசிகளுக்கும் அந்த கட்டளை உண்டுன்னு தெரியாதுன்னு சொன்னார். இந்த அர்த்தராத்திரியில் எங்கே கிளம்பிட்டீங்களோ? இந்த பிள்ளை என்னோட சிஷியன், இந்த ஊருக்கு புதுசு, காணாமல் போயிட்டான், அதான் அவனை தேடி கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்தேன். இந்த வாலிபனுக்கு எந்த ஊரோ? சோழ நாட்டில் செங்காட்டங்குடி. இன்னைக்கு தான் 2 பேரும் வந்தீங்களாக்கும்? ஆமாம் ஐயா. உங்கள் திருப்பெயர் என்னவோ? நாகநந்தின்னு கூப்பிடுவாங்க. இனிமேல் இப்படி இந்த அர்த்தராத்திரியில் வெளியில் கிளம்ப வேண்டாம் சாமி, சிஷ்ய பிள்ளைகிட்டையும் சொல்லி வைங்கன்னு சொல்லிட்டு அந்த வீரர்கள் குதிரையை தட்டிட்டு கிளம்பிட்டாங்க. இவங்க 3 பேரும் ராஜவிகாரத்துக்குள்ளே போனாங்க. அவங்க உள்ளே நுழைஞ்ச உடனே வெளிக்கதவை சாத்திட்டாங்க. உள்ளே ரொம்ப தூரத்தில் கர்ப்ப கிரகத்தில் தீபங்கள் வரிசையாக அலங்கரிக்கப்பட்டிருந்ததை பரஞ்சோதி பிரமிச்சு போய் பார்த்துட்டு இருந்தான். உள்ளேருந்து வந்த அகில் புகையோட வாசனை அவனோட தலையவே கிறுகிறுக்க வச்சிட்டு இருந்துச்சு. புத்தபிட்சு அவனோட தலையை தொட்டு, பிள்ளாய், எப்பேற்பட்ட ஆபத்து உனக்கு வந்துச்சு, புத்த பகவானோட கருணையினால் தப்பிச்ச அப்படின்னு சொன்னார். பரஞ்சோதி அவரை ஏறிட்டு பார்த்து, அடிகளே எந்த ஆபத்தை சொல்கிறீங்கன்னு கேட்டான். பெரிய ஆபத்து ராஜவிகாரத்தோட வாசல்லையே வந்துச்சு. குதிரை மேலே வந்தவங்க யாருன்னு தெரியுமா? எனக்கு எப்படி சாமி தெரியும், காஞ்சிபுரத்துக்கு நான் தான் புதுசாச்சே. பிட்சு பரஞ்சோதியோட காதில் வந்து, மகேந்திர சக்கரவர்த்தியும் அவரோட மகன் மாமல்ல இருந்தான் அப்படின்னு சொன்னார். பரஞ்சோதிக்கு உண்மையிலே தூக்கி வாரி போட்டுச்சு. நிஜமாவான்னு ஆச்சரியத்தோட கேட்டான். ஆமாம், 2 பேரும் மாறு வேஷம் போட்டு நாட்டை சுத்த கிளம்பியிருக்காங்க. மாறு வேஷம் போடுறதுல மகேந்திர சக்கரவர்த்தி மாதிரி ஒருத்தர் இந்த பரத கண்டத்திலேயே கிடையாது. பரஞ்சோதி கொஞ்ச நேரம் ஆச்சரியமாக அப்படியே நின்றுட்டு, அப்புறம் அவங்களால எனக்கு என்ன ஆபத்து அப்படின்னு கேட்டான். புத்தபிட்சு கேலியாக ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு, என்ன ஆபத்து நான் கேட்குற? யானை மேலே வேலை எரிஞ்சது நீ தான் அவங்களுக்கு தெரிஞ்சா நீ உயிர் பிழைக்கிறதே கஷ்டம். அந்த சக்கரவர்த்தியோட மகன் இருக்கானே, அவன் எப்பேற்பட்டவன் தெரியுமா? இந்த பூமியிலேயே அவனை விட பலசாலியோ வீரனோ ஒருத்தங்க கூட இருக்கக்கூடாதுங்கிறதான் அவனோட எண்ணம்.
அப்படி யாராவது இருந்தால் அவங்க கூட மல்யுத்தம் பண்ணி தோற்று போகணும், இல்லைன்னா யமலோகம் போகணும். சண்டைன்னு வந்தால் நான் பின்வாங்க மாட்டேன் அடிகளே. சக்கரவர்த்தி மகனாக இருந்தா என்ன, யாராக இருந்தா என்ன அப்படின்னா பரஞ்சோதி. தெரியும் தம்பி, தெரியும். நீ இப்பேற்பட்ட வீரனாக இருக்கிறதுனால தான் உனக்கு ஆபத்து அதிகம். ஒருவேளை நீ வேலை எரிஞ்சதுனால தான் யானைக்கு மதம் பிடிச்சதுன்னு உன் மேலே பழியை போட்டு உனக்கு தண்டனையை கொடுத்துருவாங்க. பரஞ்சோதிக்கு சுருக்குன்னுச்சு. சுமைதாங்கி மேலே படுத்திருக்கும்போது அப்போ யாரோ பேசிட்டு போனது ஞாபகம் வந்துச்சு. நாகநந்தியோட வார்த்தைகளில் இதுவரைக்கும் நம்பிக்கை இல்லாமல் இருந்தான். இப்போது அவனுக்கு கொஞ்சம் நம்பிக்கை வர ஆரம்பிச்சிச்சு. அப்படிப்பட்ட அநியாயமும் கூட உண்டான்னு கேட்டான். பரஞ்சோதி, இந்த காஞ்சி பல்லவர்களோட குலத்தொழிலே அதான். இன்னைக்கு 150 வருஷத்துக்கு முன்னால் உன்ன மாதிரியே இங்கே படிக்கிறதுக்காக மயூரசன்மன் ஒரு இளைஞன் வந்தான். அவனோட வீரத்தை பார்த்து அவன் மேலே பொறாமப்பட்ட பல்லவராஜாவோட மகன் அவன் மேலே பொய்ப்பழி சுமத்தி அவனை சிறையில் அடைச்சிட்டான். அப்புறம் மயூரசன்மன் சிறையிலிருந்து தப்பிச்சு போய் கிருஷ்ணா நதிக்கரையில் ஒரு தனி ராஜ்யத்தை உருவாக்கி பல்லவர்களை பழிக்கு பழி வாங்கினான். புத்த பகவானோட அருளால் அந்த மயூரசன்மன் மாதிரியே நீயும் பெரிய ஆபத்திலிருந்து தப்பிச்சிட்ட. பரஞ்சோதி, அடிகளே, மற்ற ஆபத்துகளெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்போ எனக்கு பசிங்கிற ஆபத்து தான் பெரிய ஆபத்தாக இருக்குது. பசினாலே உயிர் போயிரும் போல் இருக்குன்னா. நாகநந்தி அவனை மடப்பள்ளிக்கு கூட்டிகிட்டு போய் சாப்பிட வச்சார். பிறகு ஒரு மண்டபத்துக்கு கூட்டிகிட்டு போய், பரஞ்சோதி, இங்கே படுத்துக்கோ, தூங்குறதுக்கு ஒரு முகூர்த்த காலம் உனக்கு இருக்குது, நிம்மதியாக தூங்கு. உனக்கு வந்த ஆபத்து இன்னும் முழுசாக உன்னை விட்டு போகலை. பொழுது விடுகிறதுக்குள்ளே நம்ம இந்த கோட்டையை விட்டு வெளியில் போயிடணும்னாரு. பரஞ்சோதி அப்படியே அந்த மண்டபத்தோட தளத்தில் சாஞ்சான். மறு நிமிஷமே தூங்க ஆரம்பிச்சிட்டான். பரஞ்சோதி தரையில் படுத்தவுடனே கொஞ்சம் கண்ணை சந்தான். இருந்தாலும் அவன் நல்ல தூக்கம் தூங்கினான்னு சொல்ல முடியாது. ஏதேதோ பயங்கரமான கெட்ட கெட்ட கனவுகள் வந்து அவனோட தூக்கத்தை கெடுத்துச்சு. கனவா உண்மையானே தெளிவாக தெரியாத சில அனுபவங்களும் அவனுக்கு கிடச்சிது. ஒரு தடவை 5-6 புத்த பிட்சுகள் வந்து அவனை சுற்றி நின்னாங்க. அவங்கள ஒருத்தர் கையில் இருந்த தீபத்தை தூக்கி பரஞ்சோதியோட முகத்தில் வெளிச்சம் படுற மாதிரி பிடிச்சாரு. ஆமாம் ஆமாம், இந்த நாகநந்தி சொல்கிறது சரிதான். இவன் முகத்தில் அபூர்வமான கலை இருக்குது. இவன் ஒரு பெரிய வீரனாவா அல்லது பெரிய மகாத்மாவான்னு அதில் ஒருத்தர் சொல்கிற மாதிரி இருந்துச்சு. இன்னொரு தடவை அவனை ஒரு மதையானை துரத்திட்டு வருது. பரஞ்சோதி சட்டுன்னு ஒரு பன்னீர் மரத்து மேலே ஏறிக்கிறான். பன்னீர் பூக்களாக இருக்கிற ஒரு பெரிய மரக்கிளையை ஒடிச்சு அந்த யானை மேலே போடுறான். அந்த நேரம் 2 குதிரை மேலே வந்த வீரர்கள், அடப்பாவி, இப்படி கோயில் யானையை போய் கொண்டுட்டியன்னு அவங்க 2 பேரும் கையில் இருந்த வேலை பரஞ்சோதி மேலே வீசி எறிகிறாங்க. இன்னொரு பயங்கரமான கனவு. நாகநந்தி அடிகள் வந்து அவன் பக்கத்தில் நின்றுக்கிட்டு அவனோட முகத்தை உத்து பார்க்குறாரு. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போதே அவரோட முகம் அப்படியே படம் எடுத்து ஆடுற பாம்போட முகமாக மாறுது. அந்த பாம்பு அப்படியே நாக்க நீட்டிக்கிட்டு பரஞ்சோதி முகத்து பக்கத்தில் வருது. பரஞ்சோதி அலறி அடிச்சு இருந்துச்சான். பார்த்தா உண்மையிலே நாகநந்தி அடிகள் அவன் பக்கத்தில் நின்று அவனையே குனிஞ்சு பார்த்துட்டு இருந்தார். பிள்ளாய், ஏன் இப்படி பயப்படுற? ஏதாவது கெட்ட கனவு கண்டியான்னு பிட்சு கேட்டார். பரஞ்சோதி, இல்லை இல்லை, ஒன்றும் இல்லை, நீங்கள் திடீர்னு தொட்டிங்களா, அதான் கொஞ்சம் திடுக்குன்னு ஆயிட்டேன்னா. பொழுது விடிய இன்னும் ஒரு முகூர்த்த நேரம் தான் இருக்குது, புறப்பட்டு போகலாம். பொழுது விடிகிறதுக்குள்ளே இந்த கோட்டையை விட்டு போயிடணும். ஏன் சாமி? புத்ததேவரோட கட்டளை. யாருக்கு சாமி? எனக்கு தான். உன்னை ஆபத்திலிருந்து தப்பிக்க வைக்கணும்னு கட்டளை. என் மேலே உனக்கு இன்னுமா நம்பிக்கை வரல அப்படின்னு நாகநந்தி பரிவோடு கேட்டார். பரஞ்சோதி மௌனமாக இருந்தான். போகட்டும், இன்னும் ஒரே ஒரு முகூர்த்த நேரம், பொழுது விடிகிற வரைக்கும் நான் சொல்கிறத கேளு. புத்ததேவரோட கட்டளையை நிறைவேற்றிடுறேன். கோட்டைக்கு வெளியே உன்னை கொண்டு போய் விட்டுடுறேன். அதுக்கப்புறம் உன் இஷ்டம் போல் செய். கனிவான குரலில் புத்த பிட்சு இப்படிலாம் சொன்னதுனால பரஞ்சோதியால் அதை மறுக்க முடியல. ஆகட்டும் அடிகளே என்ன அப்படின்னா, இன்னும் ஒரு முகூர்த்த காலம் என் மேலே நம்பிக்கை வச்சு நான் சொன்னபடி கேட்பியா? கேட்குறேன் அடிகளே. உன்னோட கண்ணை கட்டி தான் அங்கேருந்து கூட்டிகிட்டு போகணும்னா அப்படின்னு புத்த பிட்சு கேட்க, பரஞ்சோதி ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு எப்படினாலும் சரி அப்படின்னு சொன்னான். உடனே நாகநந்தி அடிகள் ஒரு சின்ன துண்டு எடுத்து பரஞ்சோதியோட கண்ணை சுற்றி கட்டினார். பரஞ்சோதி, என் கையை பிடிச்சிக்கிட்டே வரணும். நான் சொல்கிற வரைக்கும் கண்ணில் கட்டியிருக்கிற அதை அவுக்கக்கூடாது. இப்போது நீ என் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையோட பலனை ஒரு நாள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்குவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே பரஞ்சோதியோட கையை பிடிச்சிக்கிட்டே நடக்க ஆரம்பித்தார். பரஞ்சோதியோட நெஞ்சு படக்குன்னு அடிச்சுது.
இருந்தாலும் மனசை திடப்படுத்திக்கிட்டு பிட்சு பின்னாலேயே நடந்தான். முதல்ல புத்த விகாரத்தோட வாசல் வழியாக வெளியேற மாதிரி பரஞ்சோதிக்கு தோணுச்சு. அப்புறம் தெருவில் நடந்து போகிற மாதிரி இருந்துச்சு. அப்புறமா பன்னீர் பூக்களோட வாசனை வந்ததுனால ராத்திரி மேல் மாடத்தில் இருந்து தெருவுக்குள்ளே இறங்கின இடமா இருக்கலாம்னு தோணுச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்த பிறகு போகிற திசை கொஞ்சம் மாறிச்சு. கொஞ்ச நேரம் கழித்து திரும்பவும் பன்னீர் பூவோட வாசம். வந்த வழியாக திரும்பி போகிறோமா என்ன? இந்த பொல்லாத பிட்சு எனக்கு வெளியே போகிற வழியை அடையாளம் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக இப்படி இழுத்தடிக்கிறார் போலன்னு பரஞ்சோதி நினச்சிக்கிட்டான். மறுபடியும் ஒரு கட்டடத்துக்குள்ளே போகிற மாதிரி இருந்துச்சு. திரும்பவும் அகில் புகையோட மனம் வந்துச்சு. இது ராஜவிகாரம் தான்னு பரஞ்சோதி மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான். அப்புறம் கொஞ்ச நேரம் இருட்டடைஞ்ச குகை வழியாக சுற்றி சுற்றி வர்ற மாதிரி தோணுச்சு. கண்ணை கட்டியிருந்ததுனால ரொம்ப நேரம் முடிவே இல்லாமல் நடந்து போயிட்டே இருக்கிற மாதிரி தோணுச்சு. அடிகளே, இன்னும் எவ்வளோ நேரம் இப்படி கண்கட்டி வித்தையை காட்டணும்னு கேட்டான் பரஞ்சோதி. கிட்டத்தட்ட வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் பொறுன்னாரு பிட்சு. திடீர்னு இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு வந்த மாதிரி உணர்ந்தான் பரஞ்சோதி. பரஞ்சோதி, நாம் வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம். கண்கட்டு சோதனை முடிஞ்சுதுன்னு புத்த பிட்சு அவன் கண்கட்டை அவுத்தாரு. கண்ணை திறந்து பார்த்தா பரஞ்சோதிக்கு புத்த பகவானோட அருளால் சொர்க்கலோகத்துக்கே வந்துட்டோமான்னு தோணுச்சு. அவன் கண் முன்னால் அப்படி ஒரு அழகான காட்சி தெரிஞ்சுது. பின்பக்கத்தில் கோட்டை கொத்தளங்கள்லாம் செங்குத்தாக நிற்க, எதிரில் இருந்த அகலில் இருந்த தண்ணியில் வெள்ளி நிலாவோட வெளிச்சம் பட்டு வெள்ளியை உருக்கி ஊற்றின ஓட மாதிரி இருந்துச்சு. அந்த அகலிக்கு கொஞ்சம் தூரத்தில் மரங்கள் இருந்துச்சு. அந்த மர இலைகள் மேலேயும் நிலா வெளிச்சம் தவழ்ந்து விளையாடிக்கிட்டு இருந்துச்சு. அந்த அகலியில் ஒரு படகு ஒன்றும் இருந்துச்சு. அப்போது சிறையிலிருந்து பரஞ்சோதியை தப்பிக்க வச்சு கூட்டிகிட்டு வர உதவி செஞ்சாரே ஒரு இளம் பிட்சு, அவர் இப்போ அந்த படகுல துடுப்போடு நின்னார். பெரிய பிட்சுவும் பரஞ்சோதியும் போய் படகுல ஏறினாங்க. படகு நகர்ந்து போக ஆரம்பிச்சுது. இந்த அகலியை தாண்டறதுக்கு படகு எதுக்கு? ரொம்ப சுலபமாக நீந்தியே கடந்துடலாமேன்னா பரஞ்சோதி. ஆமாம், நீந்த தெரிஞ்சால் நீந்தலாம். இந்த அகலியினால் கோட்டையோட பாதுகாப்புக்கு என்ன பிரயோஜனம்? எதிரிகள் சுலபமாக நீந்தியே வந்துட மாட்டாங்களா? அதோ பார்னாரு பிட்சு. கொஞ்சம் தூரத்தில் ஒரு முதல்ல பயங்கரமாக வாயை திறந்துச்சு. ஐயோண்ணா பரஞ்சோதி. இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான முதலைகள் இந்த அகலியில் இருக்குது. சாதாரண காலத்தில் அங்கங்கே இரும்பு கூண்டில் அடைச்சி வச்சுருப்பாங்க. போர் நடக்கிற காலத்தில் திறந்து விட்டுருவாங்க. நேற்று ராத்திரி தான் திறந்து விட்டுருக்காங்க. அப்படின்னா யுத்தம் வர்றது நிஜம்தானா சாமி? பின்ன எதுக்கு இவ்வளோ அமர்க்களம்லாம் நடக்குன்னு நினச்ச? பரஞ்சோதி அமைதியாக இருந்தான். படகும் அகலியோட இன்னொரு கரைக்கு வந்து சேர்ந்தது. இது இப்படி இருக்க ஒரு மனோகரமான காலை நேரம். சூரியன் உதயமாகி ஒரு ஜாம நேரம், அதாவது ஒரு 3 மணி நேரம் இருக்கும். ஓங்கி வளர்ந்துருந்த மரங்களோட உச்சியில் அப்படியே தென்றல் காற்று அடிக்க சலசலன்னு இலைகளெல்லாம் அசைஞ்சுது. பறவைகளோட விதவிதமான குரல்கள், இனிமையான பாடல்கள் மாதிரி நம்ம காதுகளுக்கு வந்து சேருது. வானத்தை எட்டுற அளவுக்கு வளர்ந்துருந்த மரங்களோட கிளைகள் ரொம்ப உயரமாக வளர்ந்து பின்னி பிணைஞ்சு படர்ந்திருந்த காட்டுக்கு நடுவில் ஒரு அழகான சிற்ப வீடு இருந்துச்சு. வீட்டை சுற்றி இருந்த மரத்தடியில் அங்கங்கே பெரிய பெரிய கருங்கல்களாக கிடக்குது. அந்த கருங்கல்ல தனித்தனியாகவும் அல்லது 2 பேர் 3 பேர் சேர்ந்தோ உட்காந்து கையில் உளியோட வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க. அந்த சிற்பிகள் வேலை செய்கிற சத்தம் கல்னு அப்படியே அந்த இலைகளில் செய்கிற சத்தத்தோடையும் பறவைகளோட பாட்டோடையும் கலந்து அதை கேட்குறவங்களுக்கு ஒரு நாத போதையை உண்டாக்குச்சு. இந்த சத்தத்தோட திடீர்னு வீட்டுக்குள்ளேருந்து ஜல் ஜல் ஜல்னு ஒரு சத்தம் வந்தது. வேலையை பார்த்துட்டு இருந்த சிற்பிகள் எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரி வேலையை நிறுத்திட்டு அந்த சத்தத்தை காது கொடுத்து கேட்டாங்க. அப்படியே அவங்க எல்லாரோட முகத்துலேயும் ஒரு மகிழ்ச்சி தெரிஞ்சுது. அந்த ஜல் ஜல் சத்தம் அவங்களோட ஆச்சாரிய சிற்பி, அதாவது அவங்களுடைய குருநாதர் ஆயனர் மகள் சிவகாமியோட பாதச்சலங்கை சத்தம்னு அவங்களுக்கு ஏற்கனவே நல்லாவே தெரிஞ்சிருந்தது. 3 நாளாக ஏதோ ஒரு காரணத்தினால சோகமாக இருந்த சிவகாமி இன்னைக்கு கொஞ்சம் உற்சாகமாக நடனம் ஆட ஆரம்பிச்சிருக்கா போலன்னு அந்த ஜல் ஜல் சத்தம் பறையடித்து சொல்கிற மாதிரி இருந்துச்சு. அதுதான் அந்த சிற்பிகளோட சந்தோஷத்துக்கு காரணம். கொஞ்ச நேரம் அந்த சலங்கை சத்தத்தை கேட்டுட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களுக்குள்ளேயே சைகையால் பேசிக்கிட்டு திரும்பவும் அவங்கவுங்க வேலையை ஆரம்பித்தாங்க. ஆயனரோட சிற்ப வீட்டுக்குள்ளே நாம் போகிறதுக்கு முன்னாடி அவர் இப்படி நடு காட்டுக்குள்ளே வந்து வீட்டை கட்டி அங்கே வந்து குடியிருக்க என்ன காரணம் அப்படிங்கிறத பார்ப்போம். தெற்க பாண்டிய நாட்டோட எல்லையிலிருந்து
வடக்கு கிருஷ்ணா நதி வரைக்கும் பறந்து விரிஞ்சிருந்த பல்லவ ராஜ்யத்தில் காஞ்சிபுரத்தை தலைநகரமாக வச்சு மகேந்திரவர்ம சக்கரவர்த்தி சிறப்போடு ஆட்சி பண்ணிகிட்டு இருந்த அந்த காலத்தில் தமிழகத்தில் ஒரு அதிசயமான கலை மறுமலர்ச்சி வந்திருந்துச்சு. செந்தமிழ்நாடு முழுக்க பெரிய பெரிய சிற்பிகளும் சித்திரக்காரர்களும் உருவாகி சிற்பக்கலையையும் சித்திரக்கலையையும் வளர்த்துட்டு இருந்தாங்க. குன்றுகளை குடஞ்சி கோயில்களாக்குற கலையும் கல்பாறைகளில் சிற்பங்களை செதுக்கிற கலையும் பரவிட்டு இருந்துச்சு. அதே சமயத்தில் தெய்வ தமிழ்நாட்டில் சைவ சமயமும் வைஷ்ணவ சமயமும் புது உயிர் பெற்ற மாதிரி திரும்பவும் வளர ஆரம்பிச்சுது. சிவனடியார்களும் வைஷ்ணவ பெரியவர்களும் தல யாத்திரை அப்படின்னு கோயில் கோயிலாக போய் நாடு முழுக்க அவங்கவுங்க சமயத்தை பரப்பிட்டு இருந்தாங்க. இதனால் தமிழ்நாட்டில் சில நூற்றாண்டு காலமாக வேரூன்றி இருந்த புத்த சமண சமயங்களுக்கும் சைவ வைஷ்ணவ சமயங்களுக்கும் தீவிரமான போட்டியே வந்துருச்சு. அந்தந்த சமயங்களோட தத்துவங்களை பற்றின விவாதங்கள் எங்கே பார்த்தாலும் காரசாரமாக நடந்துட்டு இருந்துச்சு. இந்த சமய போட்டி கலைத்துறையிலையும் ரொம்ப இருந்துச்சு. ஒவ்வொரு சமயத்தை சேர்ந்தவங்களும் அவங்கவுங்க சமயத்தை ஒட்டி கலைகளை வளர்க்க முயற்சி பண்ணாங்க. சைவர்களும் வைஷ்ணவர்களும் சிவன் கோயில்களையும் பெருமாள் கோயில்களையும் நாடு முழுமைக்கும் கட்ட ஆசைப்பட்டாங்க. எங்கே பார்த்தாலும் புத்தர்களும் சமணர்களும் புத்த விகாரங்களையும் சமண பள்ளிகளையும் கட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. பாறைகளுக்கும் குன்றுகளுக்கும் கூட பெரிய பெரிய போட்டி வந்துச்சு. ஒவ்வொரு மதத்தில் இருக்கவங்களும் இது எங்கே குன்று, இது எங்கே பாறைன்னு சொந்தம் கொண்டாட ஆரம்பிச்சிருந்தாங்க. அந்த பாறைகளையும் குன்றுகளையும் குடஞ்சி கோயில்களையும் விகாரங்களையும் எப்படியாவது கட்டிடணுங்கிற ஆசையினால தான் அப்படி ஒரு போட்டியே வந்துச்சான். அதே மாதிரி சிற்பிகள் சித்திரக்காரர்களோட விஷயத்துலையும் பலமான போட்டி உண்டாயிருந்துச்சு. பேர் வாங்கின சிற்பிகள்கிட்டையும் சித்திரம் வரைகிற கலைஞர்கள்கிட்டையும் 4 மதத்துக்காரங்களும் வந்து மன்றாடி கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்படி பலமான போட்டிக்கு ஆளானவங்களில் ஒருத்தர் தான் நம்ம ஆயன சிற்பியார். காஞ்சிபுரத்தில் பிறந்து வளர்ந்து கலைகளையெல்லாம் படித்த ஆயனர் இளம் வயசுலேயே மகா சிற்பின்னு பேர் வாங்கியிருந்தார். ஆயனரோட புகழ் வளர வளர அவரோட வேலைக்கும் அதிகமாக தொந்தரவு வந்துக்கிட்டே இருந்துச்சு. மகேந்திர சக்கரவர்த்தியிலிருந்து சாதாரண ஜனங்கள் வரைக்கும் அடிக்கடி அவரோட இடத்துக்கு வர்றதும் அவரோட சிற்ப வேலைகளை பாராட்டுறதுமா இருந்தாங்க. வந்தவங்களுக்கு வரவேற்பு கொடுத்து உபசரிக்கிறதுக்கே அவரோட நேரங்காலம்லாம் கடந்து போயிட்டு இருந்துச்சு. சைவ குலத்தில் பிறந்த ஆயனர் இயற்கையிலேயே சைவ மதத்தில் பற்று கொண்டவராக இருந்தார். அது மட்டும் இல்லாமல் பழந்தமிழ்நாட்டு சிற்ப வடிவங்கள்லேயே மிகச்சிறந்த ஸ்ரீ நடராஜமூர்த்தியோட வடிவம் அவரோட மனசை ரொம்ப கவர்ந்ததாக இருந்துச்சு. அதனால் அவரோட சிற்ப வேலைகளும் பெரும்பாலும் சைவ மதத்தை தழுவுனதாகவே இருந்துச்சு. இதனால் புத்த பிட்சுகளும் சமண முனிவர்களும் ஆயனரை எப்படியாவது நம்ம சமயத்தில் சேர்த்துடணும் அப்படின்னு ரொம்ப முயற்சி பண்ணிகிட்டே இருந்தாங்க. இந்த தொல்லையிலிருந்து விலகி இருக்கத்தான் ஆயன சிற்பியார் ஒரு முடிவு பண்ணார். அதாவது காஞ்சி நகரத்தை விட்டு எங்கேயாவது நடுக்காட்டில் ஒரு தனிமையான இடத்துல வீடு கட்டி அங்கே குடியிருக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த முடிவு. அப்படி ஆயனர் முடிவு பண்ணதுக்கு இன்னொரு முக்கியமான காரணமும் இருந்துச்சு. அந்த மகா சிற்பி சிற்பக்கலை சித்திரக்கலை மட்டும் இல்லாமல் பரத சாஸ்திரம் அப்படிங்கிற பெரிய கலைக்கடல்லையும் கரை கண்டவராக இருந்தார். அவரோட ஒரே மகள் சிவகாமியும் குழந்தையாக இருக்கும்போதே நடனக்கலையில் சிறந்தவளாக வருவா அப்படிங்கிற அறிகுறிகள் தெரிய ஆரம்பிச்சுது. அதனால் ஆயனரோட மனசில் ஒரு பெரிய ஆசை உருவாச்சு. குழந்தை சிவகாமிக்கு பரதநாட்டிய கலையை கற்றுக் கொடுக்கணும். அவளோட அந்த நடனம் ஆடுற அழகு தோற்றத்தை பார்த்து அது மாதிரியான உயிரோட்டமான சிலைகளை செய்யணும் அப்படிங்கிறது தான் அந்த ஆசை. நகரத்தை விட்டு எங்கேயாவது ஒரு தனிமையான இடத்துக்கு போனால் தான் அந்த ஆசை நிறைவேறும் அப்படின்னு அவர் நினச்சார். அதை மகேந்திர சக்கரவர்த்தி கிட்டையும் சொல்ல கலைஞர்களோட விசித்திரமான குணங்களை நல்லா தெரிஞ்சிருந்த மகேந்திர பல்லவரும் அதுக்கு சம்மதிச்சார். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு வேண்டிய சௌகரியங்களையும் செஞ்சு கொடுத்தாரு. காஞ்சிபுரத்திலிருந்து ஒரு காத தூரத்தில் ராஜ வீதியிலிருந்து விலகி இருந்த அடர்ந்த காட்டு பகுதியை பார்த்து அங்கே ஒரு வீட்டை கட்டி குழந்தை சிவகாமியோடையும் கணவனை இழந்த அவரோட அக்காவோடையும் குடியேறியிருந்தார் ஆயனர். எந்த நோக்கத்தோட அந்த நடுக்காட்டு பகுதிக்கு போனாரோ அது நல்லா நிறைவேறிச்சு. சிவகாமி நாட்டிய கலையில் நாளுக்கு நாள் தேறிக்கிட்டே வந்தா. அவளோட நடனத்தை பார்த்து ஆயனர் அதை சித்திரமாக முதல்ல வரைஞ்சிக்குவார். அப்புறம் அந்த சித்திரத்தை பார்த்து உயிரோட்டமான சிலைகளை அப்படியே கல்லிலே செதுக்குவாராம். ஆயனர் இப்படி தனியாக இருக்க நினச்சி காட்டுக்குள்ளே போனாலும் வெளி உலகம் அவரை அடியோடு தனியாக விடலை. கலைஞர்களும் கலை மேலே ரொம்ப ஆர்வம் உள்ளவங்களும் அடிக்கடி அந்த காட்டுக்குள்ளேயும் ஆயனர் வீட்டை தேடி வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி வந்தவங்களில் முக்கியமானவங்க தான் மகேந்திர சக்கரவர்த்தியும் அவரோட மகன் மாமல்லரும்.
இவங்க இப்படி ஆயனர் வீட்டுக்கு போக ஒரு முக்கியமான காரணமும் இருந்துச்சு. சக்கரவர்த்தியும் மாமல்லரும் ஒரு நாள் கடல் மல்லை துறைமுகத்துக்கு போயிருக்கும்போது கடற்கரையோரமாக பறந்து கிடந்த குன்றுகளையும் பாறைகளையும் பார்க்க அது அவங்களோட கவனத்தை ஈர்த்துச்சு. அந்த குன்றுகளையும் பாறைகளையும் விதவிதமான சிற்ப வேலைப்பாடுகளை செஞ்சு அதை ஒரு கனவு லோகம் மாதிரி அழகாக உருவாக்கிடணும்னு முடிவு பண்ணாங்க. இந்த யோசனை முதல்ல குமார சக்கரவர்த்தியோட மனசில் இருந்து வந்ததுனால அந்த துறைமுக பகுதிக்கு மாமல்லபுரம்னு பெயரையும் வச்சு சிற்ப வேலைப்பாடுகளையும் ஆரம்பித்து வச்சார் மகேந்திர சக்கரவர்த்தி. இந்த சிற்ப வேலைப்பாடுகள் சம்பந்தமாக ஆயனர்கிட்ட ஆலோசனை பண்ணுறதுக்கும் அப்பப்போ அவரை கூட்டிகிட்டு போய் நடந்திருக்கிற வேலைகளை காட்டுறதுக்கும் சக்கரவர்த்தியும் மாமல்லரும் அவரோட வீட்டுக்கு அடிக்கடி வர வேண்டியதாக இருந்துச்சு. அப்படி வரும்போதெல்லாம் ஆயனரோட வீட்டில் அவர் செதுக்கி வச்சுருந்த நடன சிலைகளை பார்த்து பாராட்டி அப்படியே சிவகாமியை நடனமாட சொல்லி பார்த்து ரசித்து சந்தோஷப்படுவாங்க. சிவகாமியும் மங்கை பருவத்தை அடைஞ்சி நடனக்கலையை ஈடு இணை இல்லாத அளவுக்கு கற்றுக்கிட்டு அதில் தேர்ன பிறகு காஞ்சிபுரம் ராஜசபையில் அவளோட நடனத்தை அரங்கேற்றம் பண்ணணும் அப்படின்னு சக்கரவர்த்தி அடிக்கடி சொல்லுவார். அப்படி நடந்த அரங்கேற்றம் தான் எப்படி பாதியிலே நின்று போச்சு அப்படிங்கிறத நம்ம ஆரம்பத்திலே பார்த்தோம். நடுக்காட்டுக்குள்ளே இருந்த ஆயனரோட வீட்டுக்குள்ளே பார்த்தோம்னா அப்பப்பா அழகு அழகு கண்கொள்ளா காட்சியாக இருந்துச்சு. வெளித்தாவாரத்தையும் முன்வாசல் படியையும் தாண்டி உள்ளே போனதும் 4 பக்கமும் அகலமான இடமும் நடுவில் விசாலமான முற்றத்தோட பெரிய மண்டபம் இருந்துச்சு. அந்த முற்றத்துக்கு மேலே மண்டபத்தை எடுப்பாக தூக்கி கட்டியிருந்தாங்க. அந்த மண்டபத்துக்கு ஓரங்களில் அங்கங்கே சிற்ப வேலைப்பாடுகள் செய்யப்பட்ட அழகான தூண்கள் இருந்துச்சு. அந்த தூண்கள் மண்டபத்தை தாங்கிறதுக்கா அல்லது அழகுக்கான்னு சொல்ல முடியாத அளவுக்கு அழகான வேலைப்பாடுகளால் செய்யப்பட்டிருந்துச்சு. 4 பக்க சுவர்லையும் விதவிதமான நிறங்களில் சித்திரங்கள் வரையப்பட்டிருந்துச்சு. அந்த சித்திரங்களில் நடராஜமூர்த்தியோட நாதாந்த நடனம், தாண்டவ நடனம், குஞ்சித நடனம், ஊர்த்தவ நடனம், இந்த மாதிரியான நடன வகைகள்லாம் அதிகமாக இருந்துச்சு. அது மாதிரியே ஒரு அழகான இளம்பெண் விதவிதமாக அபிநயம் பிடிக்கிற நடன தோற்றங்களும் அதிகமாக இருந்துச்சு. முற்றத்தில் பெரிய கருங்கற்களும் உடைஞ்ச கருங்கற்களும் பாதி வேலை செய்யப்பட்டிருந்த கருங்கற்களும் கிடந்துச்சு. ஒரு பக்கத்து கூடத்தில் வேலை முடிஞ்ச உயிரோட்டமான சிலைகள் வரிசையாக வைக்கப்பட்டிருந்துச்சு. அந்த சித்திரங்களில் இருந்த அதே பெண்ணோட உருவம் தான் அந்த சிலைகள்லையும் செதுக்கப்பட்டிருந்துச்சு. ஒவ்வொரு சிலையும் பரத சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிற 108 அபிநய வடிவங்களில் ஏதாவது ஒன்றை காட்டுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் நம்ம சொல்லிட்டு இருக்கிற இந்த சமயத்தில் அந்த சிற்ப மண்டபத்துக்குள்ளே நுழையிறவங்க நாம் இதுவரை சொன்ன எந்த சிற்ப அதிசயங்களையும் கவனித்து பார்க்க முடியாது. உள்ளே வர்றவங்களோட மொத்த கவனத்தையும் ஒரு காட்சி பூரணமாக கவர்ந்து இழுக்கும். அது என்னன்னா, கால் சலங்கை களீர் களீர்னு சத்தம் எழுப்ப சித்திரங்கள்லையும் சிலைகள்லையும் காட்சி தந்த அந்த இளம்பெண் அங்கே உண்மையாகவே நேரில் நடனம் ஆடிட்டுருக்கிற காட்சி தான் அது. அவளுக்கு எதிரில் ஆயன சிற்பியார் உட்காந்து அதை கண்கொட்டாமல் ஆர்வமாக பார்த்துட்டு இருந்தார். அப்படி பார்த்துட்டு இருந்தவர் திடீர்னு நில்னாரு. அந்த வினாடியே சிவகாமியும் ஆட்டத்தை நிறுத்தி அப்போ நின்ன அதே நிலைமையில் அசையாமல் நின்னான். ஆயனர் கையில் கல்லுளியை எடுத்தார். அவர் பக்கத்தில் ஏறக்குறைய வேலை முடிஞ்ச ஒரு சிலை கிடந்துச்சு. அதோட கண் புருவத்து பக்கத்தில் கல்லுளியை வச்சு லேசாக தட்டினார். அப்புறம் சிவகாமியை பார்த்து கொஞ்சம் பொறுமா அப்படின்னு சொன்னார். திரும்பவும் சிலையோட புருவங்களில் கொஞ்சம் வேலையை முடித்தார். அப்புறம் போதும் குழந்தையே வந்து உட்காரு அப்படின்னு சொன்னார். சிவகாமியும் ஆயனர் பக்கத்தில் வந்து உட்கார்ந்தா. அவளோட முகத்தில் முத்து முத்தா வந்த வியர்வையை ஆயனர் அவரோட அங்கவஸ்திரத்தால் தொடச்சி விட்டுட்டு, அம்மா சிவகாமி, பரத சாஸ்திரத்தை எழுதினாரே அந்த முனிவர், அவர் மட்டும் இப்போ இருந்திருந்தா உங்ககிட்ட வந்து அபிநய கலையோட நுட்பங்களை படிக்க வேண்டியதாக இருக்கும். கண் பார்வையிலையும் புருவத்தை நெரிக்கிறதுலையும் என்ன அற்புதமாக நீ மனோபாவங்களை கொண்டு வந்துடுற. நடனக்கலைக்காகவே நீ பிறந்தவமா அப்படின்னு சொன்னார். போதும்பா போதும், எனக்கு ஒன்றுமே பிடிக்கல அப்படின்னு அலுப்பான குரலில் சிவகாமி சொன்னான். பிடிக்கலையா? என்னம்மா பிடிக்கல அப்படின்னு ஆயனர் ஆச்சரியத்தோட கேட்க, நான் பொண்ணா பிறந்ததே பிடிக்கல அப்படின்னு சிவகாமி சொன்னான். சிவகாமி, இது என்ன? 3 நாளாக தான் ஏதோ உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன், இன்னைக்கு ஏன் இப்படி வெறுப்பாக பேசுகிற? என் மேலே ஏதாவது கோவமா அப்படின்னு ஆயனர் பரிவோட கேட்க, உங்கள் மேலே எனக்கு என்னப்பா கோவம்? பரத சாஸ்திரம்னு ஒன்று எழுதினாரே அந்த முனிவர் மேலே தான் கோவம்.
எதுக்குத்தான் இந்த பரதக்கலையை கற்றுக்கிட்டோம்னு இருக்கு அப்படின்னு சொல்லி சிவகாமி பெருமூச்சு விட்டா. ஆஹா, என்ன வார்த்தம்மா சொல்ற? பரத முனிவர் மேல கோவமா? சிவகாமி, நிருத்திய கலையை நீ கற்றுக்கிட்டு அதில் அபூர்வமாக ஆச்சரியப்படுற அளவுக்கு தேறி இருக்க. ஆனால் அந்த கலையோட பெருமையை நீ உணரலை. நிருத்திய கலையான இந்த பரதக்கலை தான் எல்லா கலைகளுக்குமே அடிப்படை சிவகாமி. அதனால தான் இதை தெய்வமாக கலைன்னும் பிரம்மதேவர் பரத முனிவருக்கு சொன்ன நாட்டிய வேதம்னு சொல்கிறாங்க. இந்த பரதக்கலையில இருந்து தான் சித்திரக்கலையே பிறந்துச்சு. இசைக்கும் இதுதான் ஆதாரமாக இருந்திருக்கு. பரத சாஸ்திரத்தை தெரிஞ்சுக்கிடாதவங்களால சங்கீதத்தோட ஜீவ தத்துவத்தை தெரிஞ்சுக்கிட முடியாதுமா. அன்னைக்கு ருத்ராச்சாரியாரே இதை ஒத்துக்கிட்டாரு. யாருப்பா ருத்ராச்சாரியார்? சக்கரவர்த்திக்கு பக்கத்தில் பெரிய வெள்ளை தாடியோட உட்காந்துருந்தாரே அவரா? அவரே தான் நம்ம சக்கரவர்த்தியோட சங்கீத குரு. சங்கீதத்தை பற்றி சாஸ்திரம் எழுதியிருக்காரு. இப்போ அந்த கிழவருக்கு வயசும் அதிகமாயிருச்சு. இருந்தாலும் கம்ப ஊனி ஊனி நடந்து உன்னோட அரங்கேற்றத்துக்கு வந்துட்டார். உன்னோட ஆட்டத்தை பார்த்து பிரமிச்சு போயிட்டார். சபையில் எல்லாரும் கலைஞ்சு போன பிறகு என்னை கூப்பிட்டு, ஓ மகா நல்லா இருக்கணும், அவள் தான் இன்னைக்கு என்னோட குருட்டு கண்ணு ரெண்டையும் திறந்து விட்டு ஒரு முக்கியமான உண்மையை உணர வச்சா. நான் சங்கீத சாஸ்திரம் எழுதியிருக்கேனே, அதெல்லாம் சுத்த தப்பு. பரத சாஸ்திரம் படிக்காமல் நான் சங்கீதத்தை பற்றி எழுதினதே பெரிய தப்புன்னு சொன்னார் ருத்ராச்சாரியார். சங்கீத மகாசாகரம் அவரே இப்படிலாம் சொல்கிறாருன்னா, அப்பா யார் என்ன சொன்னால் எனக்கு என்னமோ ஒன்றுமே பிடிக்கல. பரதம், சங்கீதம், சிற்பம், சித்திரம் இதனாலெல்லாம் உண்மையிலேயே என்ன பிரயோஜனம்? சிவகாமி, நீயா கேட்குற கலைகளால் என்ன பிரயோஜனம்னு? மகளே, நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லு. வசந்த காலத்தில் மரங்களும் செடிகளும் பூக்குறதுனால என்ன பிரயோஜனம்? பௌர்ணமி ராத்திரி பூரணமாக நிலா பால் மாதிரி வெளிச்சத்தை தருதே, அதனால் என்ன பிரயோஜனம்? மயில் ஆடுறதுனாலையும் குயில் பாடுறதுனாலையும் என்ன பிரயோஜனம்? கலைகளோட பயனும் அது மாதிரி தான்மா. கலைகளை படிக்கிறதுல ஒரு ஆனந்தம் இருக்குது. அந்த ஆனந்தத்தை நீ அனுபவிச்சதே இல்லையா? இன்னைக்கு ஏன் இப்படிலாம் பேசுகிறம்மா? சிவகாமி எதுவுமே பேசாமல் எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்தா. காது வரைக்கும் நீண்ட அவளோட கருப்பான அழகான கண்கள்ல இருந்து மட்டும் 2 கண்ணீர் துளிகள் துளிர்த்து நின்றுச்சு. இதை பார்த்தா ஆயனருக்கு திடுக்குன்னு இருந்துச்சு. கொஞ்ச நேரம் எதையோ யோசிச்சுட்டு இருந்தவர் அப்புறம் சிவகாமியோட தலையை தடவி கொடுத்துட்டே, அம்மா, எனக்கு தெரிஞ்சது உன்னை அரியா பருவத்து சின்ன குழந்தைன்னே இன்னமும் நினச்சிட்டு இருக்கேன். அது தப்பு தான். உனக்கும் உலகம் தெரிஞ்சிட்டு உன்ன மாதிரி உன் வயசு பொண்ணுங்கள்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடியும் குடித்தனமாக இருக்காங்க. அதெல்லாம் நீ பார்த்துருக்க. உங்கள் அம்மா மட்டும் இப்போ உயிரோடு இருந்திருந்தா நான் உன்னை இவ்வளோ நாள் கல்யாணம் பண்ணி கொடுக்காம வச்சுருக்கேனேன்னு என் உயிரை வாங்கியிருப்பா. ஆனால் நானும் அந்த கடமையை மறந்து போயிடலம்மா. சிவகாமி, பரத சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிற 108 அபிநய வடிவங்களில் 48 தோற்றங்களை சிலையாக செஞ்சிட்டேன். இன்னும் 60 சிலையை செஞ்ச உடனே உனக்கு ஏற்ற நல்ல மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டு தான் மறு வேலை பார்ப்பேன். இப்படி ஆயனர் சொல்ல சிவகாமி கண்ணை தொடச்சிக்கிட்டே அவரை நிமிர்ந்து பார்த்து, கல்யாண பேச்சை எடுக்க வேண்டாம்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன்ப்பா. எனக்கு கல்யாணம் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். உங்களை தனியாக விட்டுட்டு நான் போவேனா? அப்படிப்பட்ட கிராதகி இல்லைனா அப்படின்னு சொன்னான். உண்மை என்னன்னா, சிவகாமியை கல்யாணம் பண்ணி கொடுக்க ஆயனருக்கும் ஆள் மனசில் விருப்பமே கிடையாது. சின்ன வயசுலேருந்து அவளை கண்ணுக்கு கண்ணா வளர்த்து படிப்பையும் பரதத்தையும் கற்றுக் கொடுத்தவர் அவர். பொண்ணை விட்டு பிரிஞ்சு ஒரு நிமிஷம் கூட அவரால் உயிர் வாழ முடியாதுன்னு நினச்சாரு. ஆனாலும் என்னைக்காவது ஒரு நாள் அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்து தானே ஆகணுங்கிறது மட்டும் அவரோட மனசில் உறுத்திட்டே இருந்துச்சு. அதனால் ஆயனர் சிவகாமியோட கல்யாணத்தை பற்றி அப்பப்போ பேசுவார். அவர் அப்படி பேசும்போதெல்லாம் எனக்கு கல்யாணம் வேண்டாம்னு சிவகாமி சொல்ல அதை கேட்கறதுல அவருக்கு ஒரு ஆனந்தம். இன்னைக்கும் சிவகாமி சொன்னது ஆயனருக்கு ஆறுதலாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் அதெல்லாம் காட்டிக்காம, அதை எப்படி சிவகாமி, கல்யாணம் பண்ணி கொடுக்காமலேயே நான் உன்னை வீட்டிலே வச்சிட்டு இருந்தா நல்லா இருக்குமா? உலகம் அதை ஏற்றுக்கிடுமாம்மா? ஒரு நல்ல பிள்ளையா உனக்கு ஏற்றவனா பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டியதுதான். ஆனால் இந்த யுத்தம் ஒன்று வந்து தொலைச்சிருக்கு. இதனால் நம்ம குமார சக்கரவர்த்தியோட கல்யாணம் கூட தடைப்படும் போல தெரியுதே. சிவகாமியோட முகத்தில் அப்போ ஒரு அதிசயமான மாற்றம் தெரிஞ்சிச்சு. ஆங்காரம் வந்து அப்படியே ஒரு கிளர்ச்சியை உண்டு பண்ண அது அந்த அழகான முகத்தை இன்னும் அழகாக்குச்சு. என்னப்பா சொல்கிறீங்க? யாருக்கு கல்யாணம்? குமார சக்கரவர்த்திக்கா? ஆமாம், மாமல்லருக்கு இந்த வருஷத்தில் கல்யாணத்தை நடத்தணும்னு மகாராணிக்கு ரொம்ப ஆசையாம்.
யுத்தம் முடிஞ்ச பிறகுதான் கல்யாணம்னு சக்கரவர்த்தி சொல்லிட்டாராம். அதனால் புவனமகாதேவிக்கு ரொம்ப வருத்தம்னு கேள்விப்பட்டேன். சிவகாமி குரோதமான குரல்ல, அப்பா யார் வேணும்னா கல்யாணம் பண்ணிக்கட்டும் அல்லது பண்ணாமலே இருக்கட்டும், நான் கல்யாணமே பண்ணிக்க போகிறது இல்லைன்னா. ஆயனர் உடனே, அதை எப்படிமா முடியும் சிவகாமி? சைவ குலத்து பொண்ணை கல்யாணம் செஞ்சு கொடுக்காம எப்படி வச்சுட்டு இருக்க முடியும்? 4 பேர் கேட்டால் நான் என்ன சொல்கிறது? அப்பா நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், நான் வேணும்னா புத்த சமயத்தில் சேர்ந்து புத்த பிட்சினி ஆயிடுறேன், அப்போ உங்களை யாரும் ஒன்றும் கேட்க மாட்டாங்கன்னு சிவகாமி சொல்லி வாயை கூட மூடலை. அதுக்குள்ளே வாசல் பக்கத்தில் இருந்து புத்தம் சரணம் கச்சாமின்னு குரல் கேட்டுச்சு. 2 பேரும் திரும்பி பார்த்தாங்க. வாசப்படிக்கு பக்கத்தில் நாகநந்தி அடிகளும் அவருக்கு பின்னால் ஆச்சரியமாக உள்ள எட்டி பார்த்துக்கிட்டே பரஞ்சோதியும் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. புத்த பிட்சுவோட குரலை கேட்டதும் திரும்பி பார்த்தா ஆயனர் வேக வேகமாக எழுந்து வந்து, வாருங்கள் அடிகளே வாருங்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வாசப்படி பக்கம் போனார். சிவகாமி அவசர அவசரமாக எழுந்து பக்கத்தில் இருந்த தூணை பிடிச்சிக்கிட்டு நின்னான். உள்ளே வந்த பிட்சு 4 பக்கமும் திரும்பி பார்த்துட்டு, ஆயனரே நான் போன தடவை வந்துட்டு போன பிறகு புதுசாக சிலைகள் செஞ்சுருக்கீங்களோ அப்படின்னு கேட்டார். ஆயனர், ஆமாம் சுவாமி, அதுக்கப்புறம் 12 கஸ்த வகைகளை செஞ்சுருக்கேன், இதோ பாருங்கள் இந்த சிலைகள்லாம் புதுசுன்னாரு. பிட்சு ஆயனர் காட்டின சிலைகளை எல்லாம் அப்படியே பார்த்துட்டு தூணை பிடிச்சிட்டு நின்றுட்டு இருந்த சிவகாமியை பார்த்துக்கிட்டே, அதோ அந்த தூண் பக்கத்தில் நிற்கிறதும் சிலை தானே அப்படின்னு கேட்க, அவரோட கடூர முகத்தில் வந்த சிரிப்பு அவர் முகத்தை இன்னும் அலங்கோலமாக்கிருச்சு. ஆயனரும் சிரிச்சுக்கிட்டே, இல்லை சாமி, அவ என் பொண்ணு சிவகாமி. குழந்தாய், இதோ நாகநந்தி அடிகள் வந்திருக்கார் பார், அவருக்கு வணக்கம் சொல்லுன்னாரு. சிவகாமி அந்த நேரம் நாகநந்தி அடிகளுக்கு பின்னாடி நின்றுக்கிட்டு இருந்த இளைஞனை ஓர கண்ணால் பார்த்துட்டு இருந்தா. ஆயனர் சொன்னதை கேட்டதுமே பிட்சு நின்ன பக்கம் திரும்பி அவரை கும்பிட்டா. பிட்சு கூடவே உள்ளே வந்த பரஞ்சோதி அந்த சிற்ப மண்டபத்தில் 4 பக்கமும் இருந்த அதிசயங்களை பார்த்துட்டே வாசப்படிக்கு பக்கத்திலேயே பிரமிச்சு போய் நின்றுட்டான். அந்த அளவுக்கு வேலைப்பாடுகள் செய்யப்பட்ட சிலைகளையும் சித்திரங்களையும் அவன் அதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை. இடையில அப்பப்போ அவன் ஆயனர் சிவகாமி 2 பேரையும் கவனிச்சான். அன்னைக்கு பல்லாக்கில் வந்தவங்க மத யானைக்கிட்ட இருந்து நம்மளால் காப்பாற்றப்பட்டவங்க இவங்க 2 பேரும் தானே அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சுது. புத்த பிட்சுவையை ஆர்வத்தோடு வரவேற்று உபசரித்து அவர் கூடவே பேசிகிட்டு இருந்த ஆயனர் பரஞ்சோதியை கவனிக்கவே இல்லை, அவனை திரும்பி கூட பார்க்கல. ஆனால் தூண் பக்கத்தில் நின்ன அவரோட மகள் அப்பப்போ நம்மளை ஓர கண்ணால் கவனிக்காங்கிறத பரஞ்சோதி தெரிஞ்சுக்கிட்டான். நடனத்துக்கு உண்டான ஆடை ஆபரணங்கள் எல்லாம் போட்டு நின்ன சிவகாமியோட அழகான நவயவ்வன சௌந்தரியத்தோட பிரகாசம் பரஞ்சோதியோட கண்ணையே கூச வைக்கிற அளவுக்கு இருந்துச்சு. கிராமத்திலேயே பிறந்து வளர்ந்து இயற்கையிலேயே சங்கோஜமான உணர்வுகளோட அம்மாவை தவிர வேற பொண்ணுங்களோட பேசி பழகாமல் இருந்த பரஞ்சோதியால் சிவகாமியோட முகத்தை ஏற்று கூட பார்க்க முடியல. அதுலேயும் சிவகாமி நம்மளை கவனிக்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அவள் இருந்த பக்கமே திரும்பாமல் எதிர்பக்கத்தில் இருந்த சிலைகளை பார்த்த மாதிரியே நின்றுட்டு இருந்தான். அந்த சிலைகளோட உருவத்திலையும் முகபாவத்திலையும் ஏதோ ஒரு அதிசயம் இருக்குதே அப்படின்னு அவனுக்கு தோணிகிட்டே இருந்துச்சு. அப்போது திடீர்னு மின்னல் மாதிரி அந்த அதிசயம் என்னங்கிறதும் அவன் மனசில் வந்து போச்சு. இந்த சிலைகள் எல்லாமே தூண் பக்கத்தில் நின்று நம்மளை ஓரக்கண்ணால் பார்த்துட்டு இருக்கிற பொண்ணோட பலவிதமான உருவங்கள் தான். இந்த உண்மையும் அவன் மனசில் மின்னல் மாதிரி வந்த பிறகு சிவகாமி மேலே அவனுக்கு தெய்வங்கள் மேலே வர்ற மாதிரி ஒரு பயபக்தியே உருவாயிருச்சு. சிவகாமி புத்த பிட்சுவை கும்பிட்டப்போ அவர் ஆர்வமாக அவளை விழுங்குற மாதிரி பார்த்துட்டு, புத்த பிட்சினியாக போகிறதா சொல்லிட்டு இருந்தியே, புத்த தேவர் அருளால் உன் கோரிக்கை நிறைவேறட்டும் அம்மா அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணார். அவர் இப்படி ஆசீர்வாதம் பண்ணது சிவகாமிக்கு அருவருப்பாக இருந்துச்சுங்கிறது அவளோட முகத்தை பார்த்த நமக்கு தெரியுது. ஆயனருக்கும் அது பிடிக்கலை. அவர் அதை வார்த்தையாகவே சொல்லிட்டாரு. அடிகளே, குழந்தை ஏதோ வேடிக்கையாக மட்டும்தான் சொல்லிட்டு இருந்தா. 4 நாளைக்கு முன்னாடி காஞ்சிபுரத்தில் சிவகாமியோட அரங்கேற்றம் நடந்துச்சு, நீங்கள் தான் அதுக்கு இல்லாமல் போயிட்டீங்க. புத்த பிட்சு, எல்லாத்தையும் கேள்விப்பட்டேன், அரங்கேற்றம் அதுக்கு பிறகு நடந்த எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு பெரிய ஆபத்து வந்துச்சாமே, மத யானையோட கோபத்திலிருந்து தப்பிச்சிங்களாமே. ஆமாம் சுவாமி, ஏதோ தெய்வத்தோட அருள் இருந்ததுனால தப்பிச்சோம், பிழைச்சோம். உங்களுக்கு இன்னைக்கு சாவகாசம் தானே, இன்னைக்கு பிட்சையை இங்கேயே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆயனர் பிட்சுவை ஏறிட்டு பார்த்தாரு. எனக்கு சவகாசம்தான், இன்னைக்கு உங்கள் வீட்டிலே பிட்சைன்னு நினச்சிட்டு தான் நானும் வந்தேன். உங்களுக்கு அதில் எதுவும் சிரமம் இல்லைன்னா
அப்படின்னு புத்த பிட்சு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள சிரமமா, அது என்னோட பாக்கியம் சாமின்னாரு ஆயனர். அங்கே முற்றத்தில் கிடந்த 2 பெரிய கல் மேலே 2 பேரும் எதிரெதிராக உட்கார்ந்தாங்க. அம்மா சிவகாமி, நீயும் உட்காரலாமே, அடிகளுக்கு கலைகள் மேலே அபார விருப்பம் தெரியுமோ இல்லையோ அப்படின்னு சொல்லிக்கிட்டே பிட்சுவை பார்த்து கொஞ்சம் மெதுவான குரலில், அடிகளே, அஜந்தா சித்திர ரகசியத்தை பற்றி ஏதாவது தகவல் வந்துச்சான்னு கேட்டார். அப்போது ஆயனரோட முகத்தில் சொல்ல முடியாத அளவுக்கு பெரிய ஆர்வம் தெரிஞ்சுது. ஆயனர் உட்கார சொல்லியும் சிவகாமி உட்காரல, தூணை பிடிச்சிக்கிட்டே நின்னான். அவளோட கவனம் இவங்களோட பேச்சில் இருந்தாலும் இடையில கண்கள் மட்டும் பரஞ்சோதியை கவனிச்சிட்டு வந்துச்சு. புத்த பிட்சு ஆயனரோட கேள்விகளுக்கு பதில் எதுவுமே சொல்லாமல், ஆயனரே, தெய்வத்தோட படைப்புகளை விட உங்களோட படைப்புகள் மேல்தான் எனக்கு தோணுதுன்னாரு. சுவாமி அப்படின்னு ஆயனர் மறுமொழி சொல்ல ஆரம்பிக்க பிட்சு அவரை சொல்ல விடாமல், நான் புகழ்ச்சிக்காக சொல்லலை ஆயனரே, உண்மையை தான் சொல்கிறேன். தெய்வத்தோட படைப்பு அழிஞ்சு போகிறது இந்த மனுஷ உடம்புக்கு 100 வயசுக்கு மேலே கிடையாது. நரை திரை மூப்பு துன்பங்கள்லாம் மனுஷ உடம்புக்கு உண்டு. ஆனால் நீர் படைச்சிருக்கிறே இந்த சிலைகள், இதுக்கெல்லாம் அழிவே கிடையாது இல்லையா? நரை திரை மூப்பு துன்பங்கள்லாம் இதை அண்டாது. கல்லால் செஞ்ச இந்த சிலையில் இருக்கிற ஒரு ஜீவக்கலை 1000 வருஷங்கள் ஆனாலும் மங்காமல் பிரகாசமாக இருக்கும். உம்மோட படைப்பு தெய்வத்தோட படைப்பை விட உயர்ந்ததுங்கிறதுல சந்தேகமே இல்லை. இதெல்லாம் கேட்ட ஆயன சிற்பியோட முகத்தில் கலை ஞானத்தோட கர்வம் தாண்டவமாடிச்சு. அடிகளே, நீங்கள் சொல்கிற பெருமை எல்லாமே சிவகாமிக்கு தான் சேரும். நடனம் ஆடுறதுல அவள் இந்த அளவுக்கு திறமை இல்லாதவளாக இருந்திருந்தா இப்படிப்பட்ட சிலைகளை நான் எப்படி செஞ்சுருக்க முடியும்? குழந்தையோட அரங்கேற்றத்துக்கு நீங்கள் இல்லாமல் போயிட்டீங்களே. ருத்ராச்சாரியாரே பிரமிச்சு ஸ்தம்பிச்சு போயிட்டாரு. அன்னைக்கு 2 பேர் இல்லாமல் போனது தான் எனக்கு வருத்தம். நீங்களும் இல்லை, நாவுக்கரசர் பெருமானும் இல்லை. ஆமாம் ஆயனரே, நாவுக்கரசர் சிவகாமியோட அரங்கேற்றம் நடக்கும்போது இருந்திருந்தா ரொம்ப குதூகலமாக இருந்திருப்பார். முக்கியமாக சக்கரவர்த்தியோட மத்த விலாசத்திலிருந்து எடுத்து அபிநயம் செஞ்ச அந்த கட்டத்தை ரொம்ப ரசிச்சிருப்பார். மதுபானத்தை குடித்த புத்த பிட்சுகளும் காவாளிகளும் சண்டை போடுற இடம் ரொம்ப ரசனையாக இருந்திருக்குமே. இதை கேட்ட ஆயனரோட முகம் கொஞ்சம் சுருங்கியே போச்சு. சுவாமி, நகைச்சுவைக்காக அந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டு சிவகாமி அதுக்கு அபிநயம் பிடிச்சா. மற்றபடி அவளுக்கு மகான்களான புத்த பிட்சுகளை ஏளனம் செய்கிற எண்ணம்லாம் இல்லைன்னு சொன்னார். இப்போது அவங்க 2 பேரும் பேசிக்கிட்ட விஷயங்கள் நமக்கு கொஞ்சம் புரியாமல் குழப்பமாக இருந்திருக்கும். அது என்ன விவரம்னா, மகா ரசிகரும் எல்லா கலைகள்லையும் வல்லவருமான மகேந்திரவர்ம சக்கரவர்த்தி ஜைன சமயத்தில் இருக்கும்போது மத்த விலாசம்ங்கிற ஒரு நகைச்சுவை நாடகத்தை எழுதியிருந்தார். அதில் காபாலிகர்களும் புத்த பிட்சுகளும் ரொம்பவே கேலிக்கு ஆளாக்கப்பட்டிருந்தாங்க. அந்த நாடகத்தில் ஒரு பகுதியை சிவகாமி அபிநயத்துக்காக எடுத்துகிட்டு ஆடினது பற்றி தான் புத்த பிட்சுவும் ஆயனரும் இப்போ பேசிக்கிட்டாங்க. வாஸ்தவந்தான், நகைச்சுவை உணர்வை காட்ட அது ரொம்பவே பொருத்தமான சம்பவம் தான். காபாலிகள் புத்த பிட்சுகளோட தலை குடுமியை பிடிக்க பார்த்து மொட்டையை தடவிட்டு கீழே விழுற கட்டத்தில் ரொம்ப நகைச்சுவையாக இருக்கும். ஆனால் அதை பார்த்துட்டு இருந்தவங்க சிரித்து முடிக்கிறதுக்குள்ளே ஏதோ யுத்தத்தை பற்றி செய்தி வர, சக்கரவர்த்தி எழுந்து போயிட்டாராமே, சபையும் கலைஞ்சே போயிருச்சாமே. ஆமாம், அதுதான் மனசுக்கு கொஞ்சம் சங்கடமாக போச்சு. அதனாலேயே சிவகாமி கூட 4 நாளாக உற்சாகமே இல்லாமல் இருந்தா. அரங்கேற்றத்துக்கு பிறகு இன்னைக்கு தான் மறுபடியும் காலில் சதங்கையே கட்டிக்கிட்டா. அடிகளே, யுத்தம் எதுக்காக வருது? எதுக்காக ஜனங்கள் ஒருத்தர் கொன்னுட்டு சாகணும்னு ஆயனர் கேட்டார். ஆயனரே, இந்த கேள்வியை ஏழை பிட்சுவான என்கிட்ட போய் கேட்டு என்ன பிரயோஜனம்? உலகத்தில் உள்ள திரிபுவன சக்கரவர்த்திகள், குமார சக்கரவர்த்திகள், மகாராஜாக்கள், யுவராஜாக்கள், சிற்றரசர்கள், படைத்தலைவர்கள் இவங்க கிட்ட தான் கேட்கணும். கொலையும் கொடூரமும் நிறைஞ்சிருக்கிற இந்த உலகத்தில் புத்த பகவான் அவதாரம் பண்ணி அன்பு மதத்தை தான் பரப்புனாரு. அந்த புத்த பிட்சுகளையே ராஜசபைகளில் ஏளனம் செஞ்சு சிரிக்கிற காலம் இது. யுத்தம் ஏன் வருதுன்னு என்ன கேட்டு என்ன பிரயோஜனம்? அந்த பொல்லாத பிட்சுக்கிட்ட வாய் சண்டையில் அகப்பட்டுக்கிட்டு ஆயனர் திணறத சிவகாமி பார்த்தா. அவளோட கண்களில் கோபம் பொங்கி வந்து, அப்பா, புத்த பகவான் அன்பு மதத்தையும் அகிம்சா தர்மத்தையும் உபதேசம் செஞ்சது உண்மைதான். ஆனால் இந்த காலத்தில் அந்த புத்த பகவானோட பேரை சொல்லிக்கிட்டு போலி பிட்சுக்கள் உருவாகி மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. அதனால தான் விபரீதமான பெரிய பெரிய யுத்தங்கள்லாம் வருதுன்னு சொல்ல ஆயனருக்கும் இதே தடா வம்புன்னு தோணிருச்சு. அங்கேருந்து சிவகாமியை எப்படியாவது அனுப்பிடணும்னு நினச்சிட்டு அவளை பார்த்து, குழந்தாய் சிவகாமி,
நீ வேணும்னா உள்ள அத்தைக்கிட்ட போய் இன்னும் ஏதோ சொல்ல ஆரம்பிச்சாரு. அதுக்குள்ள நாகநந்தி, ஆயனரே நான் தோத்தே போனேன், சிவகாமி ரொம்ப புத்திசாலி, அவ சொன்னதுல ரொம்ப ரொம்ப உண்மை இருக்குன்னாரு. அவரோட கடூரமான முகத்துல மறுபடியும் ஒரு கண நேரம் ஒரு வித்தியாசமான புன்னகை தெரிஞ்சுது. பேச்சை வேறு பக்கம் எப்படியாவது திருப்பிடணும்னு நினச்ச ஆயனர் அப்படியே சுற்றி சுற்றி பார்த்தாரு. அப்போதான் அவரோட பார்வை அந்த மண்டபத்தோட இன்னொரு பக்கத்தில் சிலைகளையும் சித்திரங்களையும் பார்த்துட்டு இருந்த பரஞ்சோதி மேலே விழுந்துச்சு. சுவாமி, இந்த பிள்ளை யாரு, உங்களோட சீடனான்னு கேட்டாரு. நம்மளை பற்றி தான் பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சதும் பரஞ்சோதியும் அவங்க இருந்த பக்கமாக திரும்பி பார்த்தான். அதே சமயத்தில் புத்த பிட்சு, என்னோட சீடன் இல்ல ஆயனரே, உங்களோட சீடனாக போகிறவன் பரஞ்சோதி, இங்கே வான்னாரு. பரஞ்சோதியும் அவங்க பக்கத்தில் நெருங்கி வந்தான். அப்போ தான் அவனை நல்லா கவனித்து பார்த்த ஆயனர் ஆச்சரியத்தோட, யார் இந்த பிள்ளை, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. அப்பா, உங்களுக்கு தெரியலையா, அன்னைக்கு மத யானை மேலே வேலை எறிஞ்சாரே அவர் தானே உற்சாகத்தோடு சொன்னா சிவகாமி. பரஞ்சோதியும் பரவாயில்ல, நம்மளை ஞாபகம் வச்சுருக்காங்கன்னு நன்றி உணர்வோட சிவகாமியும் ஒரு தடவை ஏறிட்டு பார்த்தான். ஆயனரோட முகத்தில் ஆச்சரியமும் ஆர்வமும் பொங்குச்சு. என்ன என்ன, அந்த வீரவாலிபனா இவன், என்ன லாவகமாக வேலை எறிஞ்சான், மாமல்லர் கூட ஆச்சரியப்படுற மாதிரிலாம் எறிஞ்சான். இவனுக்கு எந்த ஊர், இத்தனை நாள் எங்கே இருந்தான், உங்களை எப்போ பார்த்தான் அப்படின்னு ஆயனர் சரமாரியாக கேள்வியாக கேட்டு அடுக்கினார். சாதாரணமாக ஆயனர் பரதக்கலை, சிற்பக்கலை, சித்திரக்கலைன்னு அவருக்கு தெரிஞ்ச கலைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தை தவிர மற்ற விஷயங்களில் இவ்வளோ ஆர்வம் காட்டவே மாட்டார். சித்தர்வாச மலைக்கு போயிட்டு திரும்பி வரும்போது இந்த பிள்ளைய வழியில் பார்த்தேன்னு பிச்சு ஆரம்பிக்கிறதுக்குள்ள ஆயனர் பரஞ்சோதியை மறந்துட்டு, அடிகள் சித்தர் மலைக்கா போயிருந்தீங்க, அங்கே சித்திர அதிசயங்களெல்லாம் பார்த்தீங்களா? பார்த்தேன் ஆயனரே, அதை பற்றி அப்புறமா சொல்கிறேன். நான் வர்ற வழியில் பாத ஓரத்தில் இந்த பரஞ்சோதி படுத்து தூங்கிட்டு இருந்தான். இவனை ஒரு பெரிய நாகப்பாம்பு கடிக்க பார்த்துச்சு. எந்த உயிரையும் கொல்லாமல் இருக்கணுங்கிற என்னோட விரதத்தையே விட்டுட்டு அந்த நாகப்பாம்பை கொன்று இவனை காப்பாற்றினேன். நல்ல வேடிக்கை தான், உங்கள் பேரும் நாகநந்தி. இவனை நாகப்பாம்பு கொல்லாமல் நீங்கள் காப்பாற்றினீங்க, இவன் எங்களை நாகம் கொல்லாமல் காப்பாற்றினான். ஹாஹான்னு ஆயனர் சிரிச்சாரு. இதை கேட்குற நமக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். நாகம் அப்படிங்கிற வார்த்தைக்கு பாம்புன்னும் யானைனும் ரெண்டு அர்த்தம் இருக்குது. அதனால தான் ஆயனர் அப்படி சொன்னார். புத்த பிட்சு, இவனை நான் காப்பாற்றினதுனால நிறைய காரியத்துக்கு அது சாதகமாயிட்டு, இவன் உங்களுக்கு ஒரு ஓலை கொண்டு வந்திருக்கான்னு சொல்ல, ஓலையா, யார்கிட்ட இருந்து? திருவெண்காட்டு நமச்சிவாய வைத்தியர்கிட்ட இருந்து. அவரோட மருமக இவன். ஆயனர் ஆர்வத்தோடு எழுந்து, என் அருமை சிநேகிதரோட மருமகனானி, உன் பேர் என்ன தம்பின்னு கேட்டுக்கிட்டே பரஞ்சோதியை கட்டி பிடிச்சிக்கிட்டாரு. பிறகு ஓலை எங்கன்னு கேட்டாரு. பரஞ்சோதி நாகநந்தியை பார்த்து முழிக்கிறான். உடனே பிச்சு, ஆயனரே, ஓலை காணாமல் போயிட்டதுனால தான் இவன் இங்கே வரதுக்கே தயங்கிட்டு இருந்தான். அதுக்கு தான் நானே இவனை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். இவனோட மாமா உங்களுக்கும் நாவுக்கரசருக்கும் ஓலைகள் கொடுத்து அனுப்புனாராம். அந்த ஓலை ரெண்டையும் மூட்டைக்குள்ளே கட்டி வச்சுருந்தான். அன்னைக்கு ராத்திரி யானை மேலே வேலை எறிஞ்ச இடத்துல மூட்டை காணாமல் போயிட்டுன்னு சொல்லி முடிக்க, ஆயனர் உடனே, ஆமாம் ஆமாம், யானை நின்ன இடத்துல ஒரு மூட்டை கிடந்தது, அதை நான் தான் எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் மறுநாள் கோட்டை காவல் தலைவர் ஆளை அனுப்பி அதை வாங்கிட்டு போயிட்டாரு. போனா போட்டும், என் அருமை நண்பரோட மருமகன் சொன்னால் போதாதா, ஓலை வேற வேணுமாக்கும். சிவகாமி, நம்மளை பெரிய ஆபத்திலிருந்து காப்பாற்றின வீரமான பிள்ளை வந்தான், இவனுக்கு உன்னோட நன்றியை சொல்லிடுமான்னு சொன்னார். சிவகாமி பரஞ்சோதியை ஏற்று பார்த்துட்டு, இவருக்கு நான் நன்றிலாம் சொல்ல போகிறதில்ல, இவரை யார் தெருவுக்கு குறுக்க வந்து வேலை எறிய சொன்னது, இவர் பாட்டுக்கு இவர் வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதானன்னு சொன்னான். இதை கேட்டுட்டு இருந்த 3 பேருக்குமே திடுக்குன்னு இருந்துச்சு. நாகநந்தி ஆயனரை பார்த்து, உங்கள் மகளுக்கு என்ன, ஏதாவது உடம்பு எதுவும் சரியில்லையான்னு கேட்டார். அதெல்லாம் ஒன்றும் இல்லை சுவாமி, அன்னைக்கு அரங்கேற்றம் பாதியில் நின்று போனதுலேருந்து அவள் கொஞ்சம் உற்சாகமே இல்லாமல் இருக்கா, அது ஏதோ அபசகனம்னு நினைக்கிறா. சிவகாமி, நீ உன் அத்தைக்கிட்ட போய் விருந்தாளிகள் வந்திருக்காங்கன்னு சொல்லுமா அப்படின்னு ஆயனர் சொன்னார். ஆகட்டும்பான்னு சொல்லிட்டு சிவகாமி அந்த வீட்டோட பின்பக்கத்தை பார்த்து போனான். இவ்வளோ நேரம் இருந்த மண்டபத்தோட வாசப்படியை தாண்டிட்டு இருக்கும்போது புத்த பிட்சு சொன்ன சில விஷயங்கள் அவள் காதில் லேசாக விழுந்தது. அது என்னன்னா, ஆயனரே, உங்கள் மகளை நல்லா கவனிக்கணும். சாதாரணமாக இளம்பெண்களுக்கு
உயிர் மேலே வெறுப்பு வருதுன்னா அதுக்கு காரணம் காமதேவனோட அம்புகளாக தான் இருக்கும்னு உமக்கு தெரியாதா? சிவகாமி காதல இது விழ, இந்த புத்த பிட்சு பொல்லாதவர், நெஞ்சிலையும் நாட்களையும் விஷம்தான். அப்பாவுக்கு இவர் கூட என்ன பழக்க வழக்கம்லாம் வேண்டியது கிடக்கு அப்படின்னு தனக்கு தானே சொல்லிக்கிட்டா. அப்படியே வீட்டோட 2வது கட்டுக்குள்ளே சிவகாமி நுழைஞ்சதும் கலகலன்னும் சடசடன்னும் ஒரே நேரத்தில் நிறைய சத்தங்கள் கேட்டுச்சு. பச்சை கிளியும் பஞ்சவர்ண கிளியும் அக்கா அக்கான்னு கூவ, மைனாவோ கிக்கின்னு கத்துச்சு. முற்றத்து கூரை மேலே உட்காந்துருந்த மயில் ஜிவ்னு பறந்து தரைக்கு வந்துச்சு. அங்கே இருந்த மான்குட்டி மட்டும் எந்த சத்தமும் இல்லாமல் சிவகாமியோட முகத்தை அண்ணாந்து பார்த்துக்கிட்டே அவள் பக்கத்தில் வந்து நின்றுச்சு. இந்த பறவை மிருகங்கள்லாம் சிவகாமி விளையாடுறதுக்காகவும் ஆயனரோட சித்திர சிற்ப வேலைப்பாடுகளுக்காகவும் வீட்டோட 2வது கட்டில் வளர்த்துட்டு இருந்தாங்க. சிவகாமி உள்ளே நுழைஞ்சதும் அதுங்க போட்ட சத்தத்தை கேட்டு, சி பேசாமல் இருங்க, தலை வேதனைன்னு அதட்டினான். உடனே அங்கே ஒரே அமைதியாக மாறிடுச்சு. சிவகாமி சுற்றி சுற்றி பார்த்துட்டு, இன்னைக்கு ரதியை தான் கூட்டிகிட்டு போகணும், ரதி தான் சத்தம் போடாமல் வருவா, ரதி வான்னு சொல்லிட்டு நடந்து போக, ரதி அப்படிங்கிற அந்த மான்குட்டி மட்டும் அவள் பின்னாடியே போச்சு. மற்ற பறவைகள்லாம் அமைதியாக இருந்தாலும் சிவகாமி சொன்னதை கேட்டு தலையை சாய்ச்சிக்கிட்டும் ஒன்று பார்த்துக்கிட்டும் அப்படியே ரதியையும் பொறாமையாக ஒரு பார்வை பார்த்துக்கிட்டும் இருந்துச்சு. 2ஆம் கட்டை தாண்டினதும் 3வது கட்டு ஒன்று இருந்துச்சு. அது சமையல் கட்டுங்கிறது அங்கே இருந்து வந்த புகையினாலையும் அடுப்பில் இருந்து வந்த பண்டங்களோட வாசனையினாலையும் நமக்கு தெரிய வருது. சிவகாமியும் தாவாரத்தில் நின்றுக்கிட்டு அத்தான்னு கூப்பிட, என்ன குழந்தாயின்னு கேட்டுக்கிட்டே ஒரு வயசான அம்மா அந்த சமையல் கட்டில் இருந்து வந்தாங்க. விருந்தாளிகள் 2 பேர் வந்திருக்காங்க. முன்னாடி ஒரு தடவை வந்தாரே, கடுவன் போன மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு ஒரு புத்த பிட்சு, அவர் வந்திருக்காருன்னா சிவகாமி. பெரியவங்களை பற்றி இப்படிலாம் பேசக்கூடாது கண்ணு, நீ ரதியை கூப்பிட்டுட்டு எங்கே கிளம்பிட்டேன்னு கேட்டாங்க. அப்பாவும் அந்த புத்த பிட்சுவும் ஏதோ வாக்குவாதம் பண்ணிகிட்டு இருக்காங்க, அது முடிகிற வரைக்கும் நான் தாமரை குளத்துக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு சிவகாமி சமையல் கட்டை தாண்டி போய் வீட்டோட கொல்லை பக்கத்துக்கு போயிட்டா. கொல்லை பக்கத்தில் வீட்டை ஓட்டின மாதிரி மல்லிகை, முல்லை, அரளி, பாரிஜாதம், சம்பங்கி பூச்செடிகள்லாம் இருந்துச்சு. அதையெல்லாம் தாண்டி மரங்கள் அடர்ந்திருந்த ஒரு காட்டு பகுதிக்குள்ளே சிவகாமி போனான். அப்படி நடந்து போகும்போது, என்ன ரதி, அப்பாவுக்கு என்னோட அரங்கேற்றத்துக்கு 2 பேர் இல்லைன்னு தான் வருத்தமா, இந்த புத்த பிட்சு வந்து என் அரங்கேற்றத்தை பார்க்கலன்னு யார் வருத்தப்பட்டா? நான் யார் என்னை பாராட்டணும்னு நினச்சி ராப்பகலா படாத பாடுபட்டு இந்த பரதநாட்டியத்தை கற்றுக்கிட்டேனோ அவர் அன்னைக்கு வரல. இந்த பெரிய பல்லவ ராஜ்யத்தில் யார் பெரிய ரசிகரோ அவர் வரல. 7 வருஷத்துக்கு முன்னால் நான் உன்ன மாதிரி சின்ன குழந்தையா இருக்கும்போது யார் என்கிட்ட கைகோர்த்து நின்றுக்கிட்டு நானும் பரதநாட்டியம் ஆடுவேன்னு பிடிவாதம் பிடிச்சி எனக்கும் அதை கற்றுக்கொடுன்னு என் தாடையை பிடிச்சி கெஞ்சினாரோ அவர் வரல. ரதி, நீயே சொல்லு, இந்த ஆம்பளை பிள்ளைங்களை மாதிரி பொல்லாதவங்க இந்த உலகத்தில் இருக்காங்களா? ரதி பாவம், சிவகாமி சொல்லிகிட்டு இருக்கிற விஷயங்கள் எவ்வளோ முக்கியம்னு தெரியாமல் அங்கங்கே தரையில் இருந்த அருகம்புல்ல மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு. இப்படியே பேசிக்கிட்டே ஒரு 12 நிமிஷம் நடந்து வந்துட்டு இருந்தா. கொஞ்சம் இடைவெளி தெரிஞ்சுது. அந்த இடைவெளியில் அழகான குளம் ஒன்று இருந்துச்சு. அதில் தாமரை, செங்கல் நீர், நீலோத்பலம்னு பூக்கள் செழிப்பாக வளர்ந்துருந்துச்சு. சிவகாமி அந்த குளத்தில் இறங்கி கரையோரமாக நின்று அவளோட நிழலை பார்த்துக்கிட்டே, ரதி பாரு, அவர் மட்டும் இனிமேல் எப்போவாவது வரட்டும், அவர்கிட்ட நான் முகம் கொடுத்து பேச போகிறதே இல்லை, போதும் உம்மோட சிநேகிதம், போயிட்டு வரோம்னு கண்டிப்பாக சொல்கிறனா இல்லையா பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே அப்படியே முகபாவங்களை அதுக்கு ஏற்ற மாதிரி காட்டி அபிநயம் பிடிச்சா. சிவகாமி குளத்துக்கரையில் வந்து நின்ன கொஞ்ச நேரத்தில் காட்டில் கொஞ்சம் தூரத்தில் ஒரு உயர்ந்த ஜாதி குதிரை வந்து நின்றுச்சு. குதிரை மேலே இருந்த வீரன் அமைதியாக இறங்கி அந்த குளத்து கரையை பார்த்து வந்தான். குதிரை மேலே வந்த வீரன் யார்? தொடர்ந்து என்ன நடந்தது என்றும் இணைந்திருங்கள் அருண்ஸ் அந்த காலத்து ரேடியோவுடன். நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.